எதுக்கு சாதிக்க இன்னும் என்னென்னவோ இருக்கு. ஒத்துமைதானே எல்லாருக்கும் மதிப்பு. அட ஒத்து நின்னாக்க வாழ்க்கை மேலும் சிறப்பு. அழகின் மொழி அழகர் ஜுவல்லர்ஸ், தூத்துக்குடி, திருநெல்வேலி, கோவில்பட்டி, நாகர்கோவில், திசையன் விளை. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். அரவிந்த் கண் மருத்துவமனை சார்பாகவும் உங்கள் அனைவரின் சார்பாகவும் வருக வருக என்று வரவேற்கிறேன். இப்பொழுது நாம் அனைவரும் மிகவும் எதிர்பார்த்த பட்டிமன்றம், வாழ்க்கையில் வெற்றியடை செய்வது அன்பா அறிவா? சரி பார்ப்போம். நீங்கள் உடனே சொல்லிட்டீங்க, இருந்தாலும் நடுவர் இருக்காங்க, நிறைய பேச்சாளர்கள்லாம் வந்திருக்காங்க, என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்துட்டு அப்புறம் முடிவு பண்ணுவோம். உங்கள் அனைவரின் சார்பாக மீண்டும் ஒரு முறை இந்த பட்டிமன்றத்துக்கு நடுவராக வந்திருக்கும் முனைவர் கோ கணபதி சுப்பிரமணியம் அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறேன். அடுத்ததாக இங்கே பேச்சாளர்களாக கவிஞர் பாமணி அவர்கள், கவிஞர் கோமதி கிருஷ்ணன் அவர்கள், திருமதி கோமதி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள், முனைவர் சரவணகுமார் அவர்கள், திருக்குறள் முருகன் அவர்கள், பேராசிரியர் அந்தோனிராஜ் அவர்கள் மற்றும் திருமதி இந்திரா ராஜாமணி அவர்கள் வந்திருக்கிறார்கள். இப்பொழுது நடுவர் அவர்கள் இந்த பட்டிமன்றத்தை தொடங்கி வைப்பார். நன்றி. நிகழ்ச்சியின் தொடக்கமாக தூத்துக்குடி தாமிரபரணி தமிழ் வனத்துடைய பொறுப்பாசிரியர், தலைவர், செயல் வீரர், தமிழுக்காக துறைதோறும் தொண்டு செய்கிற பெருமைக்குரியவர் நம்முடைய அருமைக்குரிய ஐயா ஏஆர் லட்சுமணன் அவர்கள் இந்த நிகழ்வை தொடங்கி வைத்து பெருமை சேர்ப்பார். நெல்லை மாநகரத்தின் அடையாளமாக திகழும் அரவிந்த் கண் மருத்துவமனையின் சார்பாகவும் இந்த மண்ணிலே இங்கேயே தோன்றி திருநெல்வேலிக்கு பெருமை சேர்த்து கொண்டிருக்கும் காந்திமதி அம்பாள் நெல்லையப்பர் சமேத இந்த புண்ணிய தாமிரபரணி அதிகரணையில் நின்று பேசுவதிலே பெருமை அடைகிறோம். ஒரு நிகழ்ச்சிகளும் நடத்துவது என்பது மிகவும் கடினமான ஒன்றாகும். அந்த வகையிலே வாழ்க்கையிலே இன்றைக்கு அவர்கள் எடுத்திருக்கும் தலைப்பு திரு கணபதி சுப்பிரமணியம் அவர்கள் சொல்லும் பொழுது எது அறிவா அன்பா என்று சொன்னார்கள். அன்பு என்பது ஒருவருக்கொருவர் பண்பாக பேசிக்கொள்வதும் நம்முடைய ஆசைகளையும், அன்பு பல வகையான அன்புகள் இருக்கிறது. கல்வியில் படிக்கும் பொழுது ஆசிரியர் மீது, இங்கே நீங்கள் எல்லாம் நர்சிங் தொழில் பார்க்கும் பொழுது பேஷண்ட்ஸ் மேலே அன்பு செலுத்தணும். இப்படி ஒரு தலைப்பை வைக்கும் பொழுதே இவர் இந்த சிந்தனைகளை வைத்திருக்கிறார்கள். மட்டுமல்ல, அறிவை பயன்படுத்தும் போது தான் அன்பு வெளிப்படும். ஆகவே இரண்டுமே மிக முக்கியமான ஒரு கோயின்சைட் பண்ணக்கூடியது. இங்கே எல்லோருமே இங்கே இருக்கிற டீம்லாம் யங்ஸ்டர்ஸ், மிகவும் வாழ்க்கையிலுடைய ஆரம்ப காலத்தில் இருக்கக்கூடிய இவர்களுக்கு இந்த நிகழ்ச்சியை நடத்துவதற்கு இந்த அரங்கத்தை அமைத்து கொடுத்த அரவிந்த் கண்ணாஸ்பத்திரி நிறுவனர்களுக்கு நன்றி பாராட்டுகிறோம். இந்த நிகழ்ச்சியை நடத்த இங்கே வந்திருக்கும் நம்முடைய அறிஞர் கணபதி ஐயா அவர்கள் இந்த நெல்லை மாநகரத்திலே வாரத்திற்கு ஏதேனும் 2 நிகழ்ச்சிகளை நடத்தி தமிழ் வளர்ப்பதற்கு ஒரு அருமையான கூட்டத்தையும் சேர்த்து வைத்திருக்கிறார்கள். அதே போல் அருமை நண்பர் பாமணி அவர்கள் பல பரிசுகளெல்லாம் பற்றி அவ்வப்பொழுது பத்திரிகைகளிலே தோண்டி கொண்டிருப்பார்கள். அது பத்திரிகை நிறுவனமும் அவரோடு அங்கே இருக்கக்கூடிய திருக்குறளை பரப்பி கொண்டிருக்கும் பெரியவர் கிருஷ்ணமூர்த்தி இந்த கோமதி கிருஷ்ணமூர்த்தி அம்மையார், அவங்க இருவர் பேர் என்ன, அந்தோணிராஜ் அவர்கள், சரவணகுமார் அவர்கள், இன்னும் பணகுடி பட்டிமன்றம் இங்கே சந்திச்சிருக்கிறோம். ஆக பட்டிமன்றம் என்பது பொழுதுபோக்காக இருந்தாலும் கருத்து செறிவாக இருக்க வேண்டும் என்ற சிந்தனையிலே நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டு சித்திரையை வருக,
இந்த சித்திரையிலே நம்முடைய நித்திரைகள் கலையட்டும், பழையன கழித்து புதியன புகுவோம். தமிழர்களின் திருநாளாக இருக்கக்கூடிய இந்த சித்திரை திருநாளை முன்னிட்டு நடத்தக்கூடிய நிகழ்ச்சியிலே கலந்து பெருமை சேர்த்த இந்த நிறுவன ஊழியர்கள், இங்கே இருக்கக்கூடிய அனைத்து பணியாளர்கள், இந்த நிகழ்வுகளை பார்ப்பதற்கு கொடுத்து வைத்திருக்கும் நம்ம போன்ற பெருமக்கள் எல்லோரையும் அன்பு பாராட்டி இந்த நிகழ்வினை தொடக்கி வைப்பதற்கு எனக்கு வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி பாராட்டி இந்த நிகழ்வினை இத்துடன் என்னுடைய உரையை முடித்து நீங்கள் எல்லாம் பட்டிமன்றத்தில் அன்பையும் அறிவையும் செலுத்த அன்புடன் கேட்டுக்கொள்ள கொஞ்சம் உற்சாகமாக கைத்தட்டுங்க. அப்படின்னா தான் பேசுவவங்களுக்கு உற்சாகமாக இருக்கும். இது நமக்காக தட்டல, உங்கள் உடல் நலத்திற்காகவும் தட்டுவோம் என்று சொல்லி இந்த கச்சாரம்மாவையும் பாராட்டுறேன். ஏன்னா அவங்க தான் முதல்ல கைத்தட்டு. வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறோம். நன்றி வணக்கம். அனைவருக்கும் சித்திரை திருநாள் வாழ்த்துக்களை தெரிவித்து நம்முடைய அழகின் மொழி அழகர் ஜுவல்லர்ஸ் வழங்குகிற ஒரு அற்புதமான இந்த சிறப்பு பட்டிமன்றத்தை தொடங்குவதிலே பெருமையும் பூரிப்பும் அடைகிறோம். பொதுவாக நம்முடைய நாட்டில் சிறப்புகள் எப்போதும் சிறப்புகளாக இருந்து கொண்டிருக்கின்றது. அந்த சிறப்புகளில் ஒரு சிறப்பு என்ன என்று சொன்னால், தமிழன் என்ற ஒரு இனம் உண்டு, தனியே அவருக்கு ஒரு குணம் உண்டு என்று எல்லோரும் குறிப்பிட்டு கொண்டிருக்கின்றார்கள். ஏனென்று சொன்னால், தமிழன் தன்னுடைய வாழ்க்கையிலே எல்லோருக்கும் நன்மை செய்து கொண்டிருக்கிற ஒரு நல்ல பண்பை செய்து கொண்டிருக்கின்றார். அதுக்கு தான் சொல்வாங்க, தமிழனுடைய வாழ்வியல் நெறிகளை எல்லோரும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று. விருந்தோம்பல் பண்பாக இருந்தாலும் சரி, தலைக்கொடை கொடுத்த குமணவள்ளலை நினைத்து பார்க்கிறோம், கடையேழு வள்ளல்களை நினைத்து பார்க்கிறோம். அவர்கள் செய்த செயல்களெல்லாம் அரிதான செயல். அப்படிப்பட்ட செயல்களை எல்லாம் செய்த அந்த தமிழனுடைய பெருமைக்கு ஒன்றுதான் தமிழனுடைய சிறப்பு. ஆகவே இந்த நல்ல நாளிலே தமிழர்களாகிய உங்கள் அனைவருக்கும் என்னுடைய முதல் வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு, இந்த அருமையான பட்டிமன்றம் அழகர் ஜுவல்லர்ஸ் நிறுவனம் தூத்துக்குடி, திருநெல்வேலி போன்ற பல்வேறு பகுதிகளில் இருந்து செயல்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள். அழகரின் அதிர்ஷ்ட வெள்ளி என்று சுலபமான வெள்ளி சேமிப்பு திட்டத்தை செயல்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். வெள்ளி கொலுசுக்கு கொடிக்கு செய்கூலி இல்லை, சேதாரம் இல்லை என்று சொல்லி மிக சிறப்பான முறையில் வெள்ளிக்கு சிறப்பு செய்து கொண்டிருக்கிறார்கள். மாதாந்திர சேமிப்பு திட்டம், வருடாந்திர சேமிப்பு திட்டம் எல்லாம் அந்த வெள்ளிக்கு கொடுத்து கொண்டிருப்பது போல ஸ்வர்ணஸ்ரீ சேமிப்பு திட்டம் என்று தங்கத்தை தங்கமாகவே சேமிக்கின்ற அந்த திட்டத்தை 11 மாதங்கள் சேமித்த பிறகு அவர்களுக்கு செய்கூலி இல்லாமல் சேதாரமின்றி சந்தோஷமாக பொன் நகைகளை வாங்கி செல்வதற்காக அப்படி ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார்கள். வருடாந்திர சேமிப்பு திட்டம் என்று ஒரு தொகையை நாம் அவர்களிடம் டெபாசிட் செய்து தங்கமாக வைத்து கொண்டால் 11 மாதங்கள் கழித்து அந்த தொகைக்கு முழுமையாக பொன் நகைகளை சேதாரம் செய்கூலி இல்லாமல் வாங்கி செல்லலாம். இப்படி ஒரு அற்புதமான திட்டங்களை எல்லாம் வகுத்து நம்முடைய பொன்னகை உலகின் புதுமையான ரகங்களை தருகிற அழகின் மொழி அழகர் ஜுவல்லர்ஸினுடைய சார்பில் இந்த சிறப்பு பட்டிமன்றம் இங்கே நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு பெருமை சேர்த்து கொண்டிருக்கிற அரவிந்த் கண் மருத்துவமனையினுடைய ஆலோசகர் டாக்டர் ஆர்.கே. அவர்களே, ஆர். ராமகிருஷ்ணன் அவர்களே, தலைமை கண் மருத்துவர் பெருமைக்குரிய டாக்டர் மீனாட்சி அவர்களே, இந்த நிகழ்ச்சிகளை எல்லாம் ஒருங்கிணைத்து தொகுத்து வழங்கி கொண்டிருக்கிற பெருமைக்குரிய மரியாதைக்குரிய லட்சுமி அவர்களே, இந்த நிகழ்ச்சியை நமக்கு வழங்கி கொண்டிருக்கிற அழகர் ஜுவல்லர்ஸினுடைய அதிபர் பங்குதாரர் சகோதரர் தாமோதரன் அவர்களே, இங்கே வருகை தந்து பெருமை சேர்த்து கொண்டிருக்கின்ற மேலாளர் அவர்களே, நம்முடைய நிகழ்ச்சியை தொடங்கி வைத்திருக்கிற தமிழ்வனம் பொறுப்பாளர் தூத்துக்குடி ஏஆர் நம்முடைய லட்சுமணன் அவர்களே, எனக்கு முன்னாலே ஒரு அற்புதமான கவியரங்கத்தை வழங்கி பெருமை சேர்த்திருக்கின்ற தமிழ் செம்மல் பல்வேறு விருதுகளை பெற இருக்கிற கவிஞர் பாப்பாக்குடி இரா செல்வமணி அவர்களே, மற்றும் அறிஞர் பெருமக்களே, வாதிட வருகை தந்திருக்கின்ற அறிஞர்களே, சுவைஞர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை கூறி இந்த பட்டிமன்றத்தை தொடங்குகிறோம். பொதுவாக எல்லாருமே மகிழ்ச்சியாக இருக்கணும்னு தான் நம்ம நினைக்கிறோம். ஆனால் என்ன அப்படின்னா, பழைய காலத்துக்கு இப்போ உள்ளதுக்கும் என்ன வித்தியாசம்னா, பழைய காலத்தில் நாமளும் மகிழ்ச்சியாக இருக்கணும், எல்லோரும் மகிழ்ச்சியாக இருக்கணும்னு நினச்சேன். ஆனால் இப்போ என்ன நினைக்க, நம்ம மட்டும் மகிழ்ச்சியாக இருக்கணும், அடுத்தவங்க எப்படினாலும் பாட்டும்
நமக்கு அதை பற்றி கவலை இல்லை. ஏன்னா சுயநலம் அதிகமாகி விட்டது, பொதுநலம் குறைந்து விட்டது. பழைய காலத்தில் பொதுநலம் அதிகமாக இருந்துச்சு, சுயநலம் குறையாக இருந்துச்சு. பழைய காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா நிறைய நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதாவது உரல் அப்படியே இருக்கும், உலகம் மட்டும் சுற்றும், குழவி. அதே நேரத்தில் இப்போ குழவி அப்படியே இருக்குது, உரலே சுற்று. காலம் மாறிட்டு, அப்போ காலம் மாறத்துக்கு ஏற்ற மாதிரி நம்முடைய வாழ்க்கை நிலைகளும் மாறிவிட்டது. பழைய காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா மாமியார் மருமகளில் பிரச்சனை, மருமகள்லாம் மாமியாரை கண்டு பயந்த காலம் போய் இப்போ மாமியார் மாரெலாம் மருமகளை கண்டு பயப்படுதான். வரதவோ விளங்காதவளோ வந்து சேர்ந்துடக்கூடாதான், எந்த நேரத்தில் என்ன நடக்கும்னு தெரியலையே, நம்மளை வீட்டுக்குள்ளே வச்சுருப்பாளா வெளியே அனுப்பிடுவாளான்னு தெரியலையே அப்படின்னு மாமியாமாரெலாம் கிடந்து பயப்படக்கூடிய காலம் இந்த காலம். நம்ம யோசித்து பார்க்கணும். பழைய காலத்தில் பார்த்தீங்கன்னா பொண்ணுகள் எல்லாம் வருத்தப்படும், மாப்பிள்ளை கிடைக்க மாட்டேங்கானேன்ட்டு. இப்போ மாப்பிள்ளைலாம் கவலைப்படுதான், பொண்ணு கிடைக்க மாட்டேங்க. ஏன்னா பெண்கள் நிறைய அதிகம், ஆண்கள் அதிகமாகி விட்டார்கள், பெண்கள் கிடைக்கவே மாட்டேங்குது. இன்னைக்கு பெண்கள் வந்து ஆண்களை வந்து ரிஜெக்ட் செய்கிறாங்க. நிறைய வீட்டில் பார்த்தே மாப்பிள்ளை பார்த்தோன்னா மாப்பிள்ளை தொப்பை போட்டிருக்கு எனக்கு வேண்டாம் அப்படிங்கிற ஒரு பொம்பளை. நானே ஒரு பொண்ணு பார்க்க இடத்துக்கு போனேன், பையனை பார்த்துட்டு அவர் சொல்லுதா மாப்பிள்ளைக்கு தொப்பை போட்டிருக்கு, இது ஒப்பேராது, நெக்ஸ்ட் அப்படிங்க. ஏன்னா அந்தளவுக்கு வந்து பெண்களுக்கு இன்றைக்கி நிறைய, நம்ம பழைய காலத்துக்கு போனோம். பழைய காலத்தில் எவ்வளவு மரியாதை இருந்திருக்கு தெரியுமா பெண்களுக்கு? சுயமரியாதை இருந்தது அந்த காலத்தில். என்ன அப்படின்னா சுயவரம்னு வச்சான் ராஜாக்கள்லாம். அந்த இளவரசியுடைய கையில் மாலையை கொடுத்து, உனக்கு பிடிச்ச மாப்பிள்ளை கழுத்தில் மாலையை போடு, அவளுக்கு உரிமை கொடுத்துருந்தான். ஆனால் இன்றைக்கி உரிமையெல்லாம் கிடையாது. இன்றைக்கி என்ன ஆகிட்டு, இடப்பட்ட காலத்தில் பெண்ணை ஒரு போக பொருள் மாதிரி வச்சுருக்கான். அதுலேயும் இந்த பொண்ணு பார்க்க போகிற பொம்பளைகள் ஒரு 4-5 பொம்பளைகள் கிளவி கிடக்கா வீட்டில், விளங்காத கிளவி இதுக்கிட்டே கிடக்கான். இவன் இந்த பொம்பளையை போய் பார்த்து, இந்த பொண்ணை பார்த்து அதில் ஒரு கிளவி நடக்க சொல்லுவாள். ஏன்னா காலு இழுவ இருக்கா, ஒழுங்காக நடக்கலான்னு பார்க்க நடக்க சொல்லுவாள். ஒருத்தி நடந்து போகும்போதே ஒருத்தி சடையை பிடிச்சி இழுப்பாள். ஏன்னா இது சடை உண்மையிலே முடிதானா இல்லை சௌரியான்னு ஒரு இழுத்து பார்ப்பான். அதிலே ஊரில் கிளவி என்ன செய்வான்னா வெத்திலை வச்சுக்கிட்டு சுண்ணாம்பு கொண்டு வர சொல்லுவாள். எதுக்கா, இந்த பிள்ளை செலவாளியா சிக்கனவாதியான்னு கண்டுபிடிக்க சுண்ணாம்பு டெஸ்ட்டு. எப்படியா, சுண்ணாம்பு நிறைய கொண்டு வந்தான்னா அவன் நினைப்பான், நாம் 2 வெத்தலை வச்சுருக்கோம், இவ்வளோ சுண்ணாம்பு கொண்டாலும் இவ்வளோ வீட்டுக்கு கொண்டு வந்தால் விளங்காது அப்படின்னு அந்த பிள்ளையை ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஏன்னா நிறைய சுண்ணாம்பு கொண்டு வரக்கூடாதான், ஒரு சின்னோண்டு சுண்ணாம்பு கொண்டு வரணும். இப்போ இருக்க பொம்பளை என்ன செய்தான், டப்பாவோட கொடுத்துருதா, உனக்கு வேண்டியதை எடுத்துக்கோ, இவ்வளோ எப்படி கண்டுபிடிப்ப நீ. அதை மாதிரி நிறைய டெஸ்ட்டு பழைய காலத்தில் உண்டு, இப்போ டெஸ்ட்டே கிடையாது. இப்போ பொண்ணுலாம் என்ன சொல்லுது, மாப்பிள்ளையை நேரில் கூட்டுவாங்க நான் பேசணுங்க, அவன்கிட்ட பேச்சில் அவன் தெரிச்சு ஓடிடுறான். இவன் கேட்க கேள்விக்கு நம்ம பதில் சொல்ல முடியாது, ஐயா வேண்டாம் ஐயா அப்படின்னு அவன் கிளம்பிடுறான். இப்படி காலம் மாறிவிட்டது. இதெல்லாம் நம்ம நிதர்சனமாக பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்போ வாழ்க்கையில் நிதர்சனம்னா நம்ம பார்த்து கொண்டிருக்கிறதுல நம்ம இன்றைக்கி ஒரு கேள்வி கேட்டிருக்கோம். வாழ்க்கையில் நம்ம வெற்றி பெற வேண்டும், அது எல்லாரும் நினைக்கிறோம், வெற்றி பெறணும். அதுதான் பாட்டு போட்டான், வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும், அதை வாங்கி தந்த பெருமை எல்லாம் உன்னை சேரும், பெற்றெடுத்த பேர் கொடுத்த அன்னை அல்லவா, நீ பேசுகின்ற தெய்வம் என்பது உண்மை அல்லவா. ஏன்னா தாய் மாதிரி ஒரு தெய்வம் உலகத்திலே பார்க்க முடியாது. நான்லாம் இன்றைக்கி இந்த அளவுக்கு நல்லா இருக்குன்னா அதுக்கு எங்கள் அம்மா காரணம். எங்கள் அம்மா சின்ன வயசுலேருந்து நிறைய புத்தகங்கள் நிறைய படிப்பாங்க. அந்த புத்தகங்கள் படித்ததனுடைய அந்த அறிவு, அந்த ஆற்றல், அது என்னிடம் இன்னைக்கு மிளிர்ந்து கொண்டிருக்கிறது. நான் இன்றைக்கு இந்த அளவுக்கு உயர்ந்து இருக்கிறேன் என்று சொன்னால் என்னுடைய பெற்றோர்கள் காரணம். இங்கே இருக்க பிள்ளைகளுக்கெல்லாம் ஒரு அன்பு வேண்டுகோள், எவ்வளவு கஷ்டப்பட்டு நல்ல நிலைமைக்கு வந்தாலும் நாம் பெற்றோர்களை மட்டும் மறந்துடவே கூடாது. ஆனால் பெண் பிள்ளைகளை பெற்றவர்கள் உண்மையிலே சந்தோஷவான்கள். ஏனென்றால் பிற்காலத்தில் பெண் குழந்தைகள் தான் பெற்றோர்களை பாதுகாப்பார்கள். ஆம்பளை பிள்ளை பெற்றவனுக்கு சங்கடம் தான். ஆனால் எனக்கு 2 பையன்,
முத்துகிருஷ்ணன் அண்ணனுக்கு 2 பையன், செல்வமணி சாருக்கு 2 பையன். ஆனால் நல்ல பையங்க, அதுதான் பார்க்கணும். பையங்க எப்படினாலும் இருக்கட்டும், ஆனால் நல்ல பையங்க நமக்கு கிடைத்தால் வருகிற மருமகளும் நல்ல மருமகளாக கிடைப்பாள். அப்போ நமக்கு பயம் கிடையாது. நம்ம மகளாக எடுக்கணும், மருமகளாக எடுக்கக்கூடாது. வர்றவளாக மகளாக நினைக்கணும். அப்போ அவன் நம்மளை அப்பாவாக நினைப்பான். என்ன? ஆனால் எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு பொம்பளை இருக்கா, அத்தைய அம்மான்னு தான் சொல்வாள். அத்தனை அவள் வாயில் வரவே வராது. ஆனால் டெக்னிக் தெரிஞ்ச பொம்பளை. அவள் சொல்றா, அவள் அத்தைட்ட, அம்மா உங்கள் ஹைட்டு மாவு அரைச்சா தான் உங்கள் மவன் திங்காங்க. அவள் மாவாட்டிக்கிட்டு இருக்கா, இவள் உட்காந்து டிவி பார்த்துக்கிட்டு இருக்கா. கிளவி வேலை வாங்குதா. உங்கள் ஹைட்டு தோசை சுட்டாத்தான் உங்கள் மவன் 4 தோசை திங்கான். நான் சுட்டா எங்கா திங்கான். அவள் கிளவி கிடந்து தோசை விடுதா, இவள் டிவி பார்த்துக்கிட்டு இருக்கா. காப்பி பாட்டீங்கன்னா சொல்கிறா, உங்கள் கைட்டு காப்பி போட்டால் அந்த காப்பி அப்படியே இருக்குங்க. அவ்வளோ காப்பி போட வச்சுருதா, வீட்டை தூக்க வச்சுருதா, எல்லா வேலையும் பார்க்க. ஆனால் பெண்கள் உண்மையிலே தங்கங்கள். அதில் வீட்டில் கிடக்க கிளவிலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப டெக்னிக் தெரிஞ்சவா. கரெக்டாக 6 மணி ஆகிட்டுனா கோயிலுக்கு கிளம்பிடுவா. ஏன்னா மருமக வேலை சொல்லி சொல்வாள். இவன் கோயிலுக்கு போகிறேன்னு கிளம்பி போயிட்டு 2 பொம்பளையோட பேசிட்டு திங்க நேரத்துக்கு வீட்டுக்கு வருவாள் கரெக்டாக. அதுலேயும் திண்ணையில் உட்காந்து பொம்பளையில் பேச ஆரம்பிச்சுட்டா தெரு கதை, ஊர் கதை, எல்லா கதையும் வந்துடும். பழைய காலத்துலலாம் ஊருக்கு ஊர் சிசிடிவி கேமரா யாருன்னா அங்கே இருக்க கிளவி தான். 2 தடவை 2 தெருக்கு போயிட்டா போதும். வேணா சைக்கிளில் 2 தடவை போகிறேன், எங்கே போகிறேன் கூப்பிட்டு கேட்டுருவா. இப்போ சிசிடிவி கேமராவில் தான் கண்டுபிடிக்கணும். ஆனால் அந்த காலம் அப்படிப்பட்ட காலம் என்பதை எல்லாம் நினைத்து பார்த்து, சரி நானே ரொம்ப நேரம் பேசிக்கிட்டு இருக்கோம்னா பேச்சாளரில் பேச விடுவோம். ஏன்னா டிவிலே 1 மணி நேரம் தான் இந்த பட்டிமன்றம் வரும் என்பதை சொல்லி உடனடியாக பட்டிமன்ற பேச்சாளர்களை பேச அழைக்க விரும்புகின்றேன். முதல்ல அறிமுகப்படுத்துகிறேன். அன்பே என்று வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கு முக்கிய காரணம் அன்புதான் என்று பேசுவதற்கு 3 பேர் வந்திருக்காங்க. தமிழ் செம்மல் என்ற விருதை பெற்றிருக்கிற பெருமைக்குரிய கவிஞர் பாமணி அவர்கள், அவர்களை தொடர்ந்து தூய சவேரியார் தன்னாட்சி கல்லூரியினுடைய தமிழ் பேராசிரியர் அந்தோணி ராஜ் அவர்கள் முனைவர். அடுத்தால வந்திருக்குது முனைவர் சரவணகுமார், அரசு மேல்நிலைப்பள்ளி மானூரில் பணியாற்றுகிற ஆசிரியர் அவர்கள். அதே மாதிரி இந்த அணியில் 3 பேர் பேச வந்திருக்காங்க. அறிவே என்று பேசுவதற்காக அறிவு கருவூலமாக விளங்குகிற புனித இன்னாசியார் கல்வியியல் கல்லூரியினுடைய பேராசிரியர், பட்டிமன்ற பிதாமகர் என்று பாராட்டுகின்ற போமா ராசமணியினுடைய மகள் இந்திரா ராஜாமணி அவர்கள் பேராசிரியர் முனைவர் அவர்கள் வருகை தந்திருக்கின்றார்கள். அவர்களை தொடர்ந்து பேசுவதற்காக மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலே பணியாற்றி கொண்டிருக்கிற முதுநிலை வருவாய் ஆய்வாளர் அன்பு சகோதரி கோமதி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் வருகை தந்திருக்கின்றார்கள். அவர்களை தொடர்ந்து 74வது வயதில், 74 தானே, 74வது வயதில் டாக்டர் பட்டம், முனைவர் பட்டத்தை பல்கலைக்கழகத்தில் பெற்றிருக்கிற அன்பு சகோதரர் கண்ணதாசன் இலக்கிய பேரவையினுடைய தலைவர் முனைவர் முல்லை திருக்குறள் இரா முருகன் அவர்கள் வருகை தந்திருக்கின்றார்கள். ஆமாம்மா, எல்லாம் அரசியலில் சகஜம். ஆமாம், அருமையான மனிதர். ஏன்னா 74 வயதுக்கு அப்புறம் எம்ஏ படித்து எம்டிடி காலேஜில், அதுக்கப்புறம் பிஹெச்டி 4 வருஷம் படித்து முனைவர் பட்டம் வாங்கியிருக்கார். சில பட்டங்கள் இப்போ முது முனைவர்னு நிறைய பேர் போடுதான், அந்த மாதிரி பட்டம் இல்லை. இது பிஹெச்டி டாக்டரேட் எழுதி வைபா வச்சு அதில் கொடுத்துருக்க பட்டம். முது முனைவர் பட்டம் இல்லை, முனைவர் பட்டம் பல்கலைக்கழகம் வழங்கிய பட்டம், அதுதான் பட்டம். உண்மையிலே அருமையான மனிதர், பாராட்டணும். இவரெல்லாம் நமக்கெல்லாம் ஒரு உத்வேகத்தை கொடுக்கக்கூடியவர். ஏன்னா எத்தனை வயதிலும் சரி நாம் படிக்கலாம், படித்து கொண்டே இருக்கணும். படிக்க 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 தான் அறிவு வளரும். வாசிப்பு எப்படி இருக்குன்னா சுவாசிப்பு போல் இருக்கணும். நிறைய புத்தகங்கள் படிக்கணும். நிறைய இந்த செல்லில் அப்படியே பண்ணி கையடைஞ்சல் கை விரல் பொம்பா போயிடும். ஆகவே வாசியுங்கள் என்று சொல்லி, அறிவுதான் வாழ்க்கையினுடைய முன்னேற்றத்துக்கு காரணம் என்று பேசுவதற்காக பேராசிரியை முனைவர் இந்திரா ராஜாமணி அவர்களை அன்போடு அழைக்கிறேன். அனைவருக்கும் என்னுடைய அன்பின் வணக்கங்களும் வாழ்த்துக்களும். மிக அருமையாக இந்த நிகழ்விலே, மிக பயனுள்ள ஒரு தலைப்பிலே
இந்த பட்டிமன்றத்தை ஏற்பாடு செய்வதற்கு முழு முதல் காரணமாக இருந்த அனைவருக்கும் என்னுடைய நன்றிகள், வணக்கங்கள். நல்ல தலைப்பு சொன்னீங்க, அன்பா அறிவான்னு. இவங்க ஒரு பக்கம் சண்டை போட்டுட்டு இருக்கட்டும், நடுவில் அழகு அப்படின்னு முடிச்சிருவோங்கிறதுக்காக அழகர் ஜுவல்லர்ஸ் நடத்துகிறார்கள் என்று சொல்லி நீங்கள் ஆரம்பித்தீர்கள். அது ஒரு நல்ல ஒரு விஷயமா தான் இருந்தது. நடுவர் அவர்களே, நீங்கள் இப்போ சொன்னீங்க 2 பையனை பெற்றவங்கெல்லாம் ஐயோ பாவம் நீங்கள் சொன்னீங்க. கேட்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஏன்னா எனக்கு 2 பொண்ணு, அதனால எனக்கு கேட்கும்போது சந்தோஷமா இருந்தது. அப்பாவுக்கு 3 பொண்ணுக்கு ஒரு பையன். 3 பொண்ணு ஒரு பையன். ஏன்னா அவ தம்பி வந்து என் ஸ்டூடெண்டா இருந்தாப்ல. அவ அப்பாட்ட நான் ஸ்டூடெண்டா இருந்தேன். அதனாலதான் அவ்வளோ அறிவான ஒரு ஆசிரியர் மாணவர் பரம்பரையா அதை நாங்க பார்க்குறோம். இது அன்பான ஒரு பரம்பரையா இல்லை உங்கள்கிட்ட படித்த மாணவன் அறிவானவனா அப்படின்னா நீங்கள் அறிவானவர் தானே சொல்லுவீங்க. அதை தீர்ப்பு சொல்லும் போது நினைவு. எங்கள் ஆசிரியர் ரொம்ப அன்பா இருந்து நம்மளை இந்த அளவுக்கு முன்னேற்றி கொண்டு வந்திருக்காப்புல. அன்பான ஆசிரியர் பரீட்சை எழுதுற எல்லாரும் பாஸ்ன்றுவாரு. ஆனா அறிவான ஆசிரியர் தான் சரியான விடை எழுதுறவன் மட்டும் பாஸ்மாங்க. அதனால அறிவான ஆசிரியர் தான் தேவையே தவிர அன்பான ஆசிரியர் எதிர்காலத்துக்கு இப்ப மாறி வரும் காலச்சூழலுக்கு அதெல்லாம் சரிப்பட்டு வராது. நீங்க சொன்னீங்க ஒரு பொண்ணு அன்பான பொண்ணா இருந்தா மாமியார் அத்தைலாம் கூப்பிட மாட்டாங்க, அம்மானு கூப்பிடுவா எங்க அடுத்த வீட்டு பொண்ணுன்னு சொன்னீங்க இல்லையா? ராத்திரி போன அப்புறம் எவ்வளவு நேரம் ஆனாலும் அந்த பொண்ணை பார்த்து சொல்லிருங்க, எவ்வளவு அன்பு அதிகமா இருந்தாலும் மாமியார ஒரு நாளும் அம்மானு கூப்பிடக்கூடாது. அப்புறம் வீட்டுக்காரர் அண்ணன் ஆயிடுவார். யாருக்குங்க வேணும் இந்த அன்பு? அறிவா பிழைக்க தெரியணும், காலத்துக்கு ஏத்த மாதிரி பிழைக்க தெரியணும். எப்ப எங்க அன்பை காட்டணுங்கிறதுக்கு ஒரு அளவு இருக்கு. ஒரேடியா அன்பாவே இருந்தீங்கன்னா போக்கத்தை இந்த பிழைக்க தெரியாத ஆளுன்னு இந்த காலத்துல நினைச்சிட்டு போயிடுவாங்க. ஏமாளித்தனங்க. அன்பாவே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ எல்லாரும் நர்ஸ் டியூட்டி பாக்குறாங்க, அன்பை மட்டும் காட்டுனா காணுமா? எந்த மருந்தை எப்ப கொடுக்கணுங்கிறது தெரியணும். தவிக்கிறவங்க எல்லாருக்கும் தண்ணி கொடுத்துடக்கூடாது. அவங்க உடல்நிலை என்ன, எவ்வளவு அளவு அவங்களுக்கு தண்ணி கொடுக்கலாங்கிறத அறிவோடு தெரிந்து கொடுத்தாதான் பேஷண்ட் உடம்பு தேர்வாங்க. ரொம்ப அன்பானவங்க இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, யார் வந்து உங்ககிட்ட கேட்டாலும் உடனே அக்கா எனக்கு அவசரமா போக வேண்டியிருக்கு, டியூட்டியை பார்த்துக்கிடுவீங்களா? ஓகே. யார் வந்து சொன்னாலும் நான் பார்த்துக்கிறேன், உன் வேலையை நீ பாருன்னு அன்பா இருந்தீங்கன்னா பிறகு ஹாஸ்பிட்டல்லே மொத்தம் ஒரே ஒரு நர்ஸ் நீங்க மட்டும்தான் இருக்கணும். அத்தனை பேரும் அங்க ஒரு பிழைக்க தெரியாதவா இருக்கிறா, அவ தலையில சொல்லிட்டு போயிடலான்னு போயிடுவாங்க. அப்போ இத்தனை பேர் இங்க இருக்கும்போது எத்தனை பேர் அவர்களை கவனித்துக் கொள்ள தேவை என்ற அடிப்படை அறிவு தான் நம்மளை திறம்பட செயல்பட வைக்குமே தவிர அந்த இடத்துல அன்பால நம்மளால சாதிக்க முடியாதுங்க. நடுவர் அவர்களே, அன்புங்கிறது அறிவு அச்சம் காக்கும் கருவி. எப்ப தீமை வருதோ, எப்ப துன்பம் வருதோ அதுல இருந்து நீக்கி நம்மளை காப்பாத்துறது அறிவுதான். அறிவுக்கு இருக்கிற இந்த ஆற்றல் அன்புக்கு கிடையாது. வெறும் அச்சங்காக்கும் கருவி மட்டும் இல்ல, சொல்லுவார்க்கும் உள்ளளிக்கலாக அரண்ணா. ஏன்னா எவ்வளவு பெரிய இது இருந்தாலும் அதை காத்து அவனை காக்கக்கூடிய ஒரு கருவி அறிவு. அறிவு ஹார்ட் ஒர்க் பண்ணா வாழ்க்கையில முன்னுக்கு வரலாம். பெரியவங்க நமக்கு கத்து கொடுத்தாங்க. இந்த வயசுல இப்ப உள்ள இளைஞர்களோட பழகி பாருங்க, கால சூழ்நிலை என்ன சொல்லி தருது தெரியுமா? ஸ்மார்ட் ஒர்க் பண்ணாதான் இன்னைக்கு முன்னுக்கு வர முடியுமே தவிர ஹார்ட் ஒர்க் பண்ணா மட்டுமே முன்னுக்கு வந்துட முடியாது. எதை எப்படி செய்யும் வகை தெரிந்து செய்யறாங்களே அந்த அறிவு மட்டும்தான் நம்மள வாழ்க்கையில முன்னுக்கு கொண்டு வரும். அன்பை மட்டும் வச்சு வாழ முடியாதுங்க. அதே மாதிரி சொன்னீங்க, மாமியார எப்படி இருக்கணும், கணவர்கிட்ட அன்பா இருக்கணும். இந்த அன்பு எல்லாமே அறிவு இருக்கிறவங்க அன்பானவர்களாக அறியப்படுகிறார்கள். இப்போ தட்டுல சாப்பாடு முதல் வாய் எடுத்த உடனே ஒரு முடி வருதுன்னு வச்சுக்கோங்க, என்னடே இந்த சாப்பாட்டுக்குள்ள முடி கிடக்குதே அப்படின்னு இவர் குரலை உயர்த்தினார்னா, ஒத்த முடி கிடந்தா என்ன அதை தூக்கி போட்டு சாப்பிட மாட்டீங்களோ அப்படின்னு வீட்டுல சண்டை வந்துடும். அப்போ அன்பை காட்டுறதுக்கான வழிமுறை என்ன தெரியுமா? அறிவோட அதை அணுகிறது. முடி இருக்குங்க தகவல் அவாட்ட சொல்லணும். அப்ப எப்படி சொல்லலாம்? எடா இங்க பாத்தியா, உன் தலை முடியாதான் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த முடி உன் தலையில இருந்தாலும் அழகு, என் தட்டுல இருந்தாலும் அழகு. அப்படி மட்டும் சொல்லி பாருங்க. அடுத்த நேரம் பரிமாறும் போது அந்த அம்மா நினைக்கும், நேத்து முடி கிடந்ததுல இன்னைக்கு பார்த்து வைப்போம் அந்த மனுஷனுக்கு. அப்போ அறிவா இருந்தான்னா அப்படி செய்வா. அவ அறிவு இல்லாம இருந்தான்னா மாப்பிள்ளைக்கு முடி ரொம்ப பிடிக்குன்னு சொல்லி சோத்துல கொஞ்சம் முடி அள்ளி போடுவா. அதுலயும் கொஞ்சம் சிக்கல் இருக்கு. கரெக்டா? அதனால அறிவோடு இருக்கணும். அவர் என்ன சொல்ல வராருங்கிறத
புரிஞ்சுது பாத்தீங்களா? அந்த அறிவுள்ள பெண் கண்டிப்பா சரியா செஞ்சிருவா. இப்ப நீங்க சொன்னீங்க இல்லையா, அந்த பொண்ணு ரொம்ப அன்பான பொண்ணா இருப்பா. அதனாலதான் எது சரி எது தப்புன்னு அறிந்து கொள்ளும் திறமை அவளுக்கு இல்லாம போச்சு. அதனால அன்பை காட்டி சாதிப்பதை விட அறிவின் வழி நடக்கின்ற வாழ்க்கை தான் வாழ்க்கையில வெற்றிகரமாக இருக்கும். அறிவு என்பது நம்ம வாழ்க்கையில மிக முக்கியமானதாக ஏன் நாங்க சொல்றோம்னா, கன்ஃபியூஷியஸ்னு ஒரு சீன ஞானி இருந்தார். அவர்கிட்ட கேட்டாங்க அறிவு என்பது என்னன்னு கேட்டாங்க. அப்ப சொன்னாரு, தகவல்களை சேகரித்துக் கொள்வது அறிவு இல்லை, எதை எனக்கு தெரியும் எது எனக்கு தெரியாது, எதை நான் தெரிந்து கொள்ள வேண்டும் எது எனக்கு தேவையற்றது என்பதை எவனொருவன் அறிந்து கொள்கிறானோ அதுவே அறிவுன்னு சொன்னாரு. அதனால எல்லாருக்கும் எல்லாம் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. ஒரு பையன்ட்ட ஒரு பெரியவர் கேட்டாரு, ஏப்பா இந்த வழியா போனா அந்த ஊருக்கு போயிடலாமா? போயிடலாம். எவ்வளவு தூரத்துல இருக்கும்? கூப்பிடு தொலைவில் இருக்கும். கூப்பிடு தொலைவுனா எனக்கு தெரியலையப்பா, இங்க இருந்து நான் நடக்க ஆரம்பிச்சேன்னா போய் சேர எவ்வளவு நேரம் ஆகும்னு கேட்டாரு. பையன் பதிலே சொல்லல. இதுக்கு முன்னால கேட்டதுக்கெல்லாம் பதில் சொன்ன பையன் இப்ப ஏன் அமைதியா இருக்கான்? பெரியவருக்கு புரியல. அவர் 3 நேரம் கேட்டு பார்த்தாரு, பையன்ட்ட பதிலே வரலன்னு நடக்க ஆரம்பிச்சிட்டாரு. அவர் 10-8 போயிருப்பாரு. பையன் கூப்பிட்டு சொன்னா, நீங்க 2 நிமிஷத்துல போய் சேர்ந்துடலாம்னா. ஏன்பா நான் 3 தடவை கேட்டப்புறம் பதில் சொல்லாம நீ சொல்ல போறதில்லன்னு நினைச்சு நடக்க ஆரம்பிச்ச உடனே சொல்றியே ஏன்னு கேட்டான். அப்ப அந்த பையன் சொன்னா, இல்லைங்க நீங்க எவ்வளவு வேகமா நடப்பீங்கன்னு தெரியாம நான் எப்படி எவ்வளவு நேரத்துல போய் சேர முடியும்னு சொல்ல முடியும்? நீங்க விறுவிறுன்னு நடந்தீங்கன்னா இப்ப 2 நிமிஷத்துல போய் சேர்ந்துருவீங்க. நீங்க ஒரு மாதிரி மெல்ல 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 அடிமேல் அடி எடுத்து போனா 4 நிமிஷம் ஆகலாம். அப்ப அதை பார்த்துதானே நான் சொல்ல முடியும். நாங்க வாழ்க்கை அப்படிதாங்க. எதிர்கால திட்டமிடல், உலகத்தின் நியதி, சமுதாய அமைப்பு, யார் யார் எப்படி என்ற அறிவை தெரிந்து கொள்கிறோமே, எதை தெரிந்து கொள்ள வேண்டும், எதில் தெளிவு பெற வேண்டும், எது தகவலோடு நிற்க வேண்டும், எதில் ஆழ ஆய்ந்தறிந்து எங்கள் அணியை சார்ந்தவர் போல் பகுத்து அறிய வேண்டும் என அறிவின் உச்சம் பகுத்தறிவு. பகுத்தறிதல், ஆய்ந்தறிதல், அறிவது, புரிவது, தெளிவது, இது அனைத்துமே அறிவு என்று கன்ஃபியூஷியஸ் சொன்ன வழி நாங்க பேசுறோம். கன்ஃபியூஸ் ஆகி போன 3 பேர் அங்க இல்ல அன்புதான் உச்சம் தரும் என்பதை சொல்ல வந்திருக்கிறார்கள். ஆகவே அறிவு என்பது நம்முடைய வாழ்க்கையில் அன்பின் வழி வழிநடத்துவதும் கூட அறிவுதான். அறிவின் வழி வாழ்கின்றவர்கள் எதிர்கால திட்டமிடலோடு வாழ்கிறார்கள். நீங்க சொன்னீங்களே 11 மாத சேமிப்பு, இது எல்லாமே என்னது? அறிவின் வழி. நாம் நினைக்கின்ற வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதற்கான வழிவகை எது? சக மனிதனை நேசிக்கின்ற வழிமுறை எது? சமுதாயத்தை எப்படி நாம் வழி நடத்தினால் அனைவரும் முன்னுக்கு வரலாம்? இது அனைத்தும் அன்பின் வழி அல்ல. இந்த அன்பை அறிமுகப்படுத்துவது கூட அறிவுதான். ஆகவே பகுத்து அறிந்து உணரும் தெளிவுக்கு பெயரே அறிவு என்ற அடிப்படையிலே இந்த அறிவின் வழி வாழ்வோம் என்று அனைவரின் சார்பாகவும் அறுதியிட்டு உறுதியாக கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். ரொம்ப அருமையா பேராசிரியர் முனைவர் இந்திரா ராஜாமணி அவர்கள் நிறைவு செய்திருக்கின்றார்கள். ரொம்ப அருமையா பேசியிருக்காங்க. அறிவு எவ்வளவு சிறப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அறிவு அற்றங்காக்கும் கருவினா வள்ளுவர் இன்னொரு கருத்தை சொன்னாரு. அறிவுடையார் ஆபதறிவார், அறிவிலார் அக்தரி கல்லாதவர். அறிவுடையவனுக்கு பின்னால் என்ன நடக்கும், முன்னால் என்ன நடக்கும் தெரியும். ஐன்ஸ்டீன் ஒரு அறிவியல் விஞ்ஞானி இருந்தார். அவர் ஒவ்வொரு கூட்டமாக பேசிட்டு போனார். ஒரு 3 கூட்டம் பேசி முடித்தோடனே 4வது கூட்டத்தில் ஒரு டிரைவர் சொன்னால், நீங்கள் எல்லா கூட்டத்துலேயும் ஒரே அரைச்ச மாவை அரைக்கீங்களான்னா. அந்த ஆள் சொன்னால், ஐயா அரைச்ச மாவை அரைக்கேன்னு சொல்லியப்பா, எல்லாம் நான் அரைக்க மாவை நீ அரைச்சிருவியான்னாரு. அவர் சொன்னார், ஓஹோ அப்படியா, வாப்பா அப்படின்னு கூப்பிட்டு கோட்டை அவன்கிட்ட கொடுத்தாரு. நீ போய் பின்னால் உட்காந்துக்க காரில், நான் காரை ஓட்டிட்டு டிரைவர் மாதிரி வரேன். 4வது கூட்டத்தில் நான் அரைக்க மாவை நீ அரைன்ட்டார். யார்கிட்ட? டிரைவர்கிட்ட. டிரைவரும் சரிட்டான். 4வது கூட்டம் போனோன்னா கோட் போட்டு இருந்தோன்னா டிரைவரை ஐன்ஸ்டீன் விஞ்ஞானின்னு மேடைக்கு கூப்பிட்டு போயிட்டா, மாலையை போட்டால் மரியாதை பண்ணால் எல்லாம் செஞ்சான். இவர் ஒப்பிக்க தான் அவன் ஒப்பிச்சுட்டான். ஏன்னா 3 கூட்டம் போயிட்டான்லாம் மனப்படம் ஆகிட்டு விளவளத்து போயிட்டார் ஐன்ஸ்டீன். பாவி, அவனை விஞ்ஞானின்னு எல்லாரும் ஒத்துக்கிட்டானேன்ட்டு. நம்ம ஊருக்காரன் ஒருத்தன் அங்கே இருக்கான். அவன் டப்புன்னு கையை தூக்குனா, சார் நீங்கள் சொன்னதில் எனக்கு ஒரு சந்தேகம்னா. இப்போ ஐன்ஸ்டீன் சிரிச்சிட்டார். இப்போ அவனால் சந்தேகம் விளக்க முடியாது. ஒப்பிச்சிருவானே தவிர சந்தேகத்தை விளக்க முடியுமா அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கும்போது நேரே மைக்கில் போனான் டிரைவர். எப்போ என்ன சந்தேகம் கேளப்பான்னா கேட்டான். ஒன்றுமே செய்யலை. இதெல்லாம் சில்லி கொஸ்டின், நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை,
என் டிரைவர் இருக்கான், போய் டிரைவர்கிட்ட கேட்டுக்கொண்டான். அப்போ எந்த இடத்துலையும் சமாளிக்கக்கூடிய ஆற்றல், அறிவு, திறம்தான் நம்மை வாழ்க்கையில் உயர்த்தும் என்பதை ரொம்ப அருமையாக சொல்லியிருக்காங்க. இல்லை இல்லை, அன்புதான் பிரதானம் என்று பேசுவதற்காக தமிழ் செம்மல் கவிஞர் பாமணி அவர்கள் வருகை தருகின்றார்கள். புதிதாக மின்னும் பொலிவோடு அழகின் மொழி பேசும் பொன்னோடு கலையும் சமாய் ஆச்சரியமாய் ஆனந்தமாய் புது கோலம் கொண்டு அழகின் மொழி அழகர் ஜுவல்லர்ஸ், தூத்துக்குடி, திருநெல்வேலி, கோவில்பட்டி, நாகர்கோவில், திசையன் விளை. நம்முடைய தூத்துக்குடி தபோவனம் தமிழ்வனம் லட்சுமணன் அவர்கள் பேசுகிற போது நீங்கள் நன்றாக கைத்தட்டுங்கள், உற்சாகமாக இருங்கள் என்றார். இப்போது நான் அதையும் சொல்கிறேன், நல்ல ஒரு கைத்தட்டு கொடுங்க. ஏன்னா நல்லா கைத்தட்டிங்கன்னா பெண்களுக்கெல்லாம் முடி நீளமாக வளர்ந்துடும். ஆண்கள் நல்லா கைத்தட்டிங்கன்னா முடி உதிரவே உதிராது. அதனால் நல்லா கைத்தட்டிருங்க. எனக்கு முன்னாடி வந்து பேசுகிற எனது அன்பு ஆசான் ராஜாமணி அவர்களுடைய புதல்வி பேசுகிற போது ஒரு விஷயத்த சொன்னாங்க. தாமஸ் ஆல்வா எடிசன் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது பள்ளிக்கூடத்தில் வாத்தியார் வந்து அவனுக்கு படிப்பே வரலாம், ஒரு மக்கு அப்படின்ட்டு ஒரு அம்மாவுக்கு கடிதம் எழுதுறாரு. கடிதம் எழுதி அவங்க அம்மாட்ட கொண்டு போய் கொடுன்ட்டார். சின்ன பிள்ளை யார், தாமஸ் ஆல்வா எடிசன். அவங்க அம்மாட்ட கொண்டு போய் கொடுத்தோன்னா அவங்க அம்மா படிக்கிறாங்க. இந்த பையனை திட்டி எழுதியிருக்கிறார் வாத்தியார். இவனை மாதிரி ஒரு முட்டாள் உலகத்திலே கிடையாது, இவனுக்கு நான் பாடமே சொல்லிக் கொடுக்க முடியாது, இவனுக்கு சொல்லிக் கொடுத்தானே எனக்கு இருக்கிற அறிவும் போயிடும்னு சொல்லி எழுதிட்டார். அந்த அம்மா அதை மடித்து வச்சுட்டு பத்திரமா வச்சுட்டு பையன் கேட்குறான், என்னம்மா வாத்தியார் என்னம்மா எழுதியிருக்காருன்னு. வாத்தியார் உன்ன மாதிரி உலகத்தில் சிறந்த அறிவாளியே கிடையாதுன்னு சொல்லிட்டாரா அப்படின்னு அந்த பிள்ளைக்கு உற்சாகம் கொடுத்து ஊக்கம் கொடுத்து 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 அந்த அம்மாவினுடைய தாய் அன்பினால் தாமஸ் ஆல்வா எடிசன் உலகத்திலேயே மிகச்சிறந்த கண்டுபிடிப்புகள்லாம் கண்டுபிடிச்சார். அவருடைய அறிவுக்கு விதையாக வேறாக நீர் ஊற்றுவதற்கு தேவையான விஷயங்கள் எல்லாமே அன்பில் தான் இருக்குது. அறிவு என்பது பின்னாடி வளரக்கூடியது. அதனால தான் பாரதி பாடுகிற போது சொல்கிறான், ஜாதிகள் இல்லையடி பாப்பா, குலத்தாழ்ச்சி உயர்ச்சி சொல்லல் பாவம். இது வரைக்கும் ஓகே. மூணாவது இவங்க சொல்கிற விஷயம் வருது, நீதி உயர்ந்த மதி கல்வி, கல்வி நீதி உயர்ந்த மதி அறிவு எல்லாம் ஓகே. கடைசியில் முடிக்கிறார் பாரதி, அன்பு நிறைய உடையவர்கள் மேலோர்னு முடிக்கிறார். அப்படின்னா என்ன பொருள்? நீ உலகத்தில் எவ்வளவு அறிவாளியாக இருந்தாலும் உன்னை ஆளுகிற தன்மை அன்பிற்கு மட்டும்தான் உண்டு என்பதை அவர்கள் சொல்கிறார். ரெண்டாவது இவங்களை பற்றி சொன்னாங்க, டாக்டர் வந்து அறிவாளிகள், இங்கே இருக்கக்கூடிய எல்லா டாக்டரும் அறிவாளிகள். அதே மாதிரி செவிலியர்கள் நீங்கள் எல்லாரும் அன்பானவர்கள். உங்களுடைய அன்பான பராமரிப்பில் மட்டும்தான் நோயாளி முழுமையாக குணமடைந்து வீட்டுக்கு செல்கிறான். பின்னாடி தான் டாக்டருடைய வேலை, முன்னாடி இருக்கிறது பின்னாடி இருக்கிறது. அவர் ஒரு மாத்திரை கொடுத்தியாமா, ஊசி போட்டியாமா அப்படின்னு போயிட்டே இருப்பார் டாக்டர். ஆனால் முழுவதும் 24 மணி நேரமும் செவிலியர்கள் உடன் இருந்த அந்த நோயாளியை தாத்தாவாக, தகப்பனாக, அண்ணனாக, தங்கையாக, சகோதரியாக, அனைத்து உறவுகளாக பார்த்து நீங்கள் செய்கிற பணிதான், அன்பால் கவனிக்கிற பணிதான் உங்களை அந்த நோயாளியை குணப்படுத்துகிறது இல்லையா? இதெல்லாம் விட்டுருங்க. இத்தனை கோயில் எத்தனை இருக்குது, அழகாக சொல்லும்போது சொன்னார், நெல்லையப்பர் கோயில், காந்திமதி அம்பாள் கோயில் இருக்குன்னு. இத்தனை கோயில்கள் நம்முடைய பெரியவர்கள் எதற்காக கட்டி வைத்தார்கள்? அறிவு வளரணும் அப்படிங்கிறதுக்காகவா? குழந்தைய கூட்டு போகும்போது சொல்லுவோம், புத்தி நல்லா புத்தியை கொடுப்பா அப்படின்னு வேண்டிக்கன்னு சொல்லுவோம். ஆனால் அருளும் அன்பும் வர வேண்டும், பக்தி வர வேண்டும் என்பதற்காக தான் இத்தனை கோயில்களை நம்முடைய பெரியவர்கள் கட்டி வைத்திருக்கிறார்கள். அதிலே ஒரு பாடல் திருமந்திரத்தில் உண்டு. என்ன சொல்றாரு? அன்பும் கடவுளும் வேற இல்லைன்றார். அன்பும் சிவமும் இரண்டென்பர் அறிவிலர், அன்பே சிவமாவது யாரும் அறிகிலர், அன்பே சிவமாவது யாரும் அறிந்தபின் அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தவரே அப்படின்ட்டாரு. கடவுளுக்கு இணையாக அன்பை கொண்டு வந்து நம்முடைய பெரியவர்கள் இணைத்தார்கள். ஆனால் அறிவை எந்த கடவுளுக்கும் இணைக்கல. மறந்துடாதீங்க.
உடனே அடுத்து வர்றவங்க ஞான பண்டிதன் முருகனை சொன்னாங்க அப்படின்னு சொல்லிடலாம், அது வேறு விஷயம். அதை திருவிளையாடல் காட்டுறதுக்காக சொல்லக்கூடிய விஷயமே தவிர அது கிடையாது. ஒன்றும் இல்லைங்க, திரைப்பட பாடலே பாருங்கள், என்ன பாட்டு எழுதுற, விலை மீது விலை வைத்து கேட்டாலும் கொடுத்தாலும் கடை தண்ணில் தாய் அன்பு கிடைக்காதமா. நீங்கள் கடையில் கை தட்டுங்க, அதான் தட்டுறீங்களா, நல்லா தட்டுங்க. கடையில் போய் எங்கேயாவது எங்கள் அம்மாவுக்கு எனக்கு ஒரு 5000 ரூபா தரேன், எங்கள் அம்மா அன்பை கொடுங்கன்னு கொடுத்து வாங்கிட முடியுமா? முடியவே முடியாது. பெரியவர்களே, அறிவெல்லாம் ரெண்டாவது, பிறந்ததுக்கு பிறகு நம்ம கடைபிடிக்க வேண்டிய விஷயங்கள் இருக்கு. முதல்ல சொல்லும்போது நடுவர் அவர்கள் அழகாக ஒரு விஷயத்தை சொன்னார், அழகர் ஜுவல்லர்ஸை பற்றி. சரி, அழகர் ஜுவல்லர்ஸு அருமையான நுணுக்கங்களோடு நல்ல நல்ல நகைகளை பெண்கள் அணிவதற்காக, குழந்தைகள் அணிவதற்காக செய்து தராங்க. ஆனால் அரவிந்த் கண் மருத்துவமனையில் வந்து கண்களை நன்றாக பரிசோதித்து நல்ல கண்களாக, அன்பான கண்களாக உங்களுக்கு மாற்றி கொடுத்ததுக்கு பிறகுதான் அந்த நகைகளை உங்களால் ரசிக்க முடியும், அதை ரசித்து உங்களால் வாங்க முடியும். அப்போது அன்பு எங்கே இருக்குது? அறிவு என்பது அழகர் ஜுவல்லர்ஸ் செய்யக்கூடிய நகை, அன்பு என்பது அரவிந்தில் தரப்படுகிற கண் மருத்துவ சிகிச்சை. நிறைய விஷயங்களுக்கு எனக்கு பின்னால் இருக்கக்கூடிய கன்ஃபியூஷன் சொன்னாங்க. எங்களுக்கு பின்னால் இருக்கக்கூடிய பேராசிரியர் அந்தனராஜும் சரவணகுமாரும் அன்பினுடைய வலிமை ஒன்றும் இல்லைங்க, அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. வள்ளுவர் அந்த அம்மா இந்த லட்சுமி மேடம் சொல்லும்போது, லட்சுமி தானே, அவங்க பேசும்போது அங்கே ஒரு பிள்ளை அழகாக சொல்லிச்சு, அன்பு தான் ஜெயிக்கும்னு. அன்பு தான் ஜெயிக்கும். நன்றி, வணக்கம். தமிழ் செம்மல் கவிஞர் பாமணி அவர்கள் ரொம்ப அற்புதமாக பேசி நிறைவு செய்திருக்கின்றார்கள். அன்பு எவ்வளவு சிறப்பு அப்படின்ட்டு ரொம்ப அருமையாக பேசியிருக்கார். பாரதியெல்லாம் சொல்லி, பாரதி என்ன சொன்னார், தாமஸ் ஆல்வா எடிசன் இவ்வளவு கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்திருக்காருன்னா டீச்சர் என்ன செஞ்சாங்க, இந்த பிள்ளை வந்து ஒன்றுக்கும் ஒப்பேறாது, உங்கள் வீட்டிலே வச்சுக்கிட்டுங்க, இவனுக்கு பாடம் சொல்லி கொடுக்க எங்களால் முடியாதுன்னு சொல்லி அனுப்பின பையன். ஆனால் அவள் அம்மா அந்த லெட்டரை மறைச்சிட்டு, நீ நல்லா படிக்கக்கூடியவன்னு டீச்சர் சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி அந்த பிள்ளையை உற்சாகப்படுத்துனதுடைய விளைவு அந்த குழந்தை நல்ல ஒன்று. ஏன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த சோதிடத்தை நம்பி நிறைய பேர் விளங்காமல் போயிருக்கான். சோசியக்காரனுக்கு பின்னாலே போய் உருப்படாமல் போனவனு இருக்கான். உண்மையிலே நல்ல ஜோசியர் நல்லா இருக்கார், அதெல்லாம் உண்மையிலே பாராட்டணும். அதெல்லாம் நம்ம மாற்றுக்கிறது கிடையாது. நல்லா கரெக்டாக பார்த்து கரெக்டாக சொல்ல ஜோசியர் இருக்காங்க. இந்த ஏமாத்துற ஜோசியர் 2-3 பேர் இருக்கான். அவனை நம்பி செலவு போய் 9 பேர் தான். ஏன்னா சோசியக்காரன் பிள்ளை அப்போ துட்டி சம்பாதிக்கல குறியாயிட்டான். நம்ம போய் உட்கார்ந்தோன்னே சொல்லுவான், 3 மாதமாக உங்கள் குடும்பத்தை ஒரு பெரட்டுமாம்மா. எவன் குடும்பத்தை பெரட்டாமல் இருக்கு, எல்லார் குடும்பத்தையும் பெரட்டிக்கிட்டு தான் இருக்கும். அதுலேயே ஐயாட்ட சொல்லுவான், உங்கள் பையன் உங்கள் சொல் பேச்சு கேட்க மாட்டானே அப்படிமா. எந்த பையன் கேட்கான்? அதாவது பொதுவாக சோசியக்காரன்ட்ட போய் உட்கார்ந்தோடனே எதுக்கு போயிருப்போம், மகளுக்கு கல்யாணம் முடியலன்னு போயிருப்போம், தட்டிக்கிட்டே போகுதுன்ட்டு. அவன் உடனே சொல்லுவான், நீங்கள் பார்க்க நீங்கள் ஜாதகம் சரியாக இருக்குன்னா அவன் இல்லைம்மானே, அவன் இல்லைன்னா நீங்கள் இருக்கும்பீங்களேன், நீங்கள் போகும்போது தட்டிடுமா, கடைசியில் போய் தட்டிடுமேம்மா. இது எல்லா வீட்லேயும் நடக்கும். அதனால அவள் பக்கத்தில் இருக்க பொண்டாட்டி சொல்லுவாள், சார் சோசியரு புட்டு வைக்கார, ஏன் இடியாப்பா வைக்க முடியாத? ஏன்னா இவங்க புள்ளா என்ன அப்படின்னா இப்படியே இது பண்ணுறான். இதெல்லாம் இருக்கக்கூடாது, வாழ்க்கையில் நல்ல முறையில் இருக்கணும். அதுக்கு தான் யாருன்னா தாய். தாயினுடைய அன்புக்கு ஈடு இணை எதுவுமே கிடையாது. பாரதி கூட அவர் சொன்னார் பாரதியினுடைய கருத்தில், அதில் இன்னொரு கருத்தில் முதலே அன்பை கொண்டு வைக்கார். உயிரிடத்து அன்பு வேண்டும், தெய்வம் உண்மை என்று தான் அறிய வேண்டும், வைரமுடைய நெஞ்சு வேண்டும், வாழும் முறைமையடி பாப்பா. முடிஞ்சிட்டார். வாழக்கூடிய முறைனா என்னன்னா முதல்ல அன்பு வேணும். யாரு? நான் சொல்லலை, பாரதி சொல்லியிருக்காரு. எட்டய பொழுது எழுத்து சித்தன் மகாகவி பாரதி சொல்லியிருக்காரு, உயர்வத்து அன்பு வேண்டும்ட்டு. ஆகவே அன்புதான் பிரதானம் என்று சொல்லியிருக்கின்றார். இதற்கு மறுமொழி கொடுப்பதற்காக நம்முடைய மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பணியாற்றுகிற கோமதி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் வருகை தருகின்றார். மனிதருள் ஒன்றுபட்டு சேர்ந்திருப்போம், இங்கு மழலைகள் தமிழ் பேச செய்து வைப்போம். நமக்கென்று கொண்டு வந்தது எதுமில்லை, பெற்ற தமிழையும் விட்டு விட்டால் வாழ்க்கை இல்லை. தாய் தமிழுக்கு என் தலை வணக்கம். தமிழ் தாயின் இளைய மகன் அறிவார்ந்த நம் நடுவர் அவர்களுக்கு என் அடுத்த வணக்கம். இங்கு கூடியிருக்கும் அனைவருக்கும் என் நெஞ்சார்ந்த வணக்கம். 74 வயசுலையும் அறிவை தேடியவர் எங்கள் அணியின் உள்ள சகோதரர். எதிரணியில பேசும்போது சொன்னாங்க அன்புதான், அதனாலதான் அவளை அந்த அணியில போட்டிருக்கு. அததான் சொல்றேன். எங்க அணியில போட்டவங்க பொதுவா பெண்கள் தான் அன்புக்கு எடுத்துக்காட்டு.
காட்டுன்னு சொல்லுவாங்க. ஏம்மா, ஆனா நான் எங்க அடியில இருக்கவங்க கோமதியுடைய அன்பை நம்ம எங்க பார்க்கலாம்னா உங்க வீட்டையா எங்க இருக்காப்ல? ஜெயில இருக்காப்ல. அவர் வீட்டையா ஜெயில இருக்காரு. ஜெயில வேலை பார்க்காரு. அதான் கேட்டேன். அதாவது ஒருத்தட்ட கேட்டேன் கோமதி வீட்டையா எங்க இருக்காருன்னு, அவரு ஜெயில இருக்காருன்ட்டான். நான் அதோட பட்டிமன்றத்துக்கு கூப்பிடுறதே விட்டுட்டேன். நடுவர் அவர்களே எங்க அணில எதிரணியில பேசினாங்க அன்புதான் முக்கியம்ட்டு. ஏப்பா நல்லா யோசிச்சு பாருங்க, நம்மளுடைய அன்பை ஒருத்தங்க பயன்படுத்தினாங்கன்னா அது வேதனை, நம்ம அறிவை ஒருத்தங்க பயன்படுத்தினாங்கன்னா அது போதனை சாதனை. அன்புல எதிர்பார்ப்பு இருக்கும், அறிவுல எதிர்பார்ப்பு இருக்காது. அன்புல ஏமாற்றம் இருக்கும், அறிவுல ஏமாற்றம் இருக்காது. அன்புல வேஷம் இருக்கும், அறிவுல வேஷம் இருக்காது. அன்புல தோல்வி இருக்கும், அறிவுல தோல்வியே இருக்காது. அது மட்டும் இல்ல, இவங்க எதிரணியில பேசும்போது சொல்லுவாங்க அன்பு அன்புனாங்க. இவங்க எல்லாம் சொல்லுவாங்க நாங்கெல்லாம் சின்ன வயசுல 5 பேர் நாங்க அண்ணன் தம்பி அப்படியே ஒண்ணு போல சுத்தி ஒரு கடலை முட்டாய கடிச்சு சாப்பிடுவோம்னு சொல்லிக்கிட்டு இருந்தவங்க 50 வயசுல ஒரு சின்ன வீட்டுக்காக சண்டை போட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசாம இருக்கிற அண்ணன் தம்பி எல்லாம் கொண்ட நாடுதான் நம்ம நாடு. நாம அன்பு அன்புன்னு வாய்க்கிலேயே பேசுறோமே தவிர அறிவுங்கிறத பயன்படுத்தினா, அதாவது இவங்க சொல்லவும் சொன்னாங்க உண்மைதான், செவிலியர்கள்னாலே அன்பிற்கு அடையாளம். ஆனா உங்க மருந்துக்கு ஒரு டோசேஜ் இருக்குல்ல, எவ்வளவு டோசேஜ் மருந்து கொடுக்கணும்னு இருக்கிற மாதிரி தான் ஒருத்தங்களுக்கு அன்பு எவ்வளவு கொடுக்கணும். பேஷண்ட்டுக்கு நீங்க வாட்டுக்கு அன்பை கொடுத்தீங்கன்னா நாளைக்கு வீட்டுல வந்து உட்காந்துருவான். ஏக்கா உங்களை விட்டு என்னால பிரிஞ்சு இருக்க முடியாதுக்கா, நீங்க தான் எனக்கு அக்கான்னு உங்க வீட்டுல வந்து உட்காந்துருவான். அப்போ அளவு இருக்கு, அந்த அளவு அந்த அறிவை தான் நாங்க பேசுறோம். அதாவது இவங்களுக்கும் அளவு இருக்கு. எத்தனை சொட்டு ஊத்துறோம் இருக்கு. ஒரு பாட்டில் நிறைய ஊத்திட்டா கண்ணு ஜோதி முடிஞ்சிடும். 2 சொட்டுனா 2 சொட்டு, 4 வேளைன்னா 4 வேளை ஊத்தணும். 4 வேளை மருந்த ஒரே வேளையில ஊத்திட்டா முடிஞ்சிடும். அளவுக்கு மிஞ்சினால் அமுதமும் நஞ்சு. அன்னைக்கு இதே மாதிரி ஒருத்தன் கண்டாக்டர்கிட்ட போயிருக்கான். உத்தரப்பிரதேசத்துல, நம்ம ஊர்ல உத்தரப்பிரதேசத்துல கண்டாக்டர்கிட்ட போய் பார்க்க போயிருக்கான். கண்டாக்டர் மருந்து ஊத்துறோன்னா சார் கசக்குன்னு இருக்கான். அவரு சொல்லியிருக்காரு கசக்கெல்லாம் கூட கண்ணு வம்பா போயிடும், இப்போதைக்கு கசக்கிறாத அப்படின்னு இருக்காரு. அவன் சொல்லியிருக்கான் அதெல்லாம் இல்லை டாக்டர், நீங்க கண்ணில் ஊத்துற மருந்த வாயில ஊத்திட்டேன்னு இருக்கான். நடுவர்களே, எல்லா உயிர்களிடத்திலும் அன்பு இருக்கு. ஆனா எல்லா உயிர்ல இருந்தும் மனுஷனை பிரிச்சு காமிக்கிறது என்னது? அறிவு. அந்த அறிவை நாம எவ்வளவு பயன்படுத்துறோம்? ஒண்ணு இல்ல, ஒரு மெசேஜ், நீ எவ்வளோ அழகா இருக்க, உன் கண்ணு இருக்கு பாரு, உன் கண்ண மாதிரி அழகு எதுவுமே இல்ல, அதுல அந்த கவுந்து விழுந்து அவ்வளவுதான். ஒண்ணு இல்லைங்க, யார் ஒருத்தங்க வந்து நீ இல்லாம என்னால வாழவே முடியாது, உன்னை பார்க்காம என்னால இருக்கவே முடியாதுன்னா விட்டுறணும். ஏன்னா அறிவு இருக்கிறவங்களுக்கு நமக்கு தெரியும் எந்த அன்பு நிரந்தரமானது, எந்த அன்பு நிரந்தரமற்றது, எந்த அன்பு நமக்கு தேவை, எந்த அன்பு நமக்கு தேவையில்லைங்கிறதுக்கு அறிவு தாங்க முக்கியம். அது மட்டும் கிடையாது, அன்பு அள வைக்கும், அறிவு தான் நம்மளை திரும்ப எழ வைக்கும். உண்மைமா உண்மை. இங்க கேடிசி நகர்ல ஒரு தலைமை ஆசிரியர் ஒரு பொண்டாட்டி 2 பேரும் சேர்ந்து டிஜிட்டல் அரசுன்னு சொல்லி 22 லட்சம் ரூபாய் இழந்திருக்காரு. அப்ப அறிவை பயன்படுத்தி இருந்தா இந்த இழப்பு வந்திருக்குமா? கொஞ்சமா அறிவை பயன்படுத்தினாதான் தெரியும். இவங்க சொன்ன மாதிரி எங்க அணில் அழகா சொன்னாங்களே, மாமியார் கிட்ட அது மாதிரி நான் எங்க மாமியார்கிட்ட அத்தை என் பிள்ளைய நீங்க பாத்துக்கோங்க, உங்க பிள்ளைய நான் பாத்துக்கிறேன், டீலிங் நல்லா இருக்குல்ல, அவ்வளவுதான். எல்லாத்துலயும் அறிவுதான். தாமஸ் ஆல்வா எடிசன்ங்காங்களே, அவங்க அம்மா மட்டும் கொஞ்சம் அறிவு இல்லாம இருந்திருந்தா அப்படியே பையன்ட்ட உண்மையெல்லாம் சொல்றேன்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா அவங்க அம்மா அப்படி செய்யல, அந்த கடிதத்தை மறைச்சு வச்சிருக்காங்க. அப்ப அங்க அன்பை விட அறிவு வேலை செஞ்சிருக்கு. கோமதிக்கு முதல்ல அறிவு வேலை செஞ்சிருக்கு. கரெக்டா இந்த பாயிண்ட எப்படி பிடிக்கலாம்னு பேசுறவாரு, அதுதான் சிறப்பு. ஆக எந்த விதத்தில் பார்த்தாலும் அதுக்குள்ள 5 நிமிஷம் ஆயிடுச்சா? 6 நிமிஷம் ஆயிடுச்சு. அதனால எப்பயுமே நாம அறிவா இருந்தா தான் பொழைக்க தெரிஞ்ச பிள்ளைங்க. அணி தலைவர் பேசுற மாதிரி ஏமாறியா இருக்கணும்னா அன்பை மட்டும் காட்டுங்க. அறிவாளியா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா யார் மீது எப்ப அன்பு காட்டணுங்கிற தெளிவு உங்களுக்கு இருந்தா நம்ம
வெற்றி பெற, வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும் என்றால் நமக்கு தெளிவு வேண்டும், அறிவு வேண்டும் என்று கூறி நன்றி கூறி விடை பெறுகிறேன், நடை போடுகிறேன். நன்றி, வணக்கம். நல்ல அருமையா கோமதி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் நிறைவு செய்திருக்கின்றார். உண்மையிலே அறிவு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த அண்ணன் தம்பியிலே பாதி பேர் ஏமாற்றி போட்டதா ஒருத்தனை போட்டாங்க. இந்த கோயில்பட்டில் நமக்கு தெரிஞ்ச ஒரு குடும்பத்தில் அண்ணன் தம்பி 2 பேர் இருந்தான். அண்ணன் ரொம்ப விவரமானவன், தம்பி ஏமாந்தவன். அண்ணன் தம்பியை சொன்னா, எல்லாம் விளையிட்டும்டா, மேலே உள்ளதை நான் வச்சுக்கிட்டு தான் கீழே உள்ளதை நீ வச்சுக்கோன்ட்டான். தம்பி சரின்ட்டான், அண்ணன் சொல்தான் இதில் என்ன இருக்குது அப்படின்ட்டு நல்ல விளைய வச்சான். மேலே உள்ள கதிரை கொண்டு விட்டான், கீழே உள்ள வைக்கல தம்பிட்டு தள்ளிட்டான். தலையில் வச்சுட்டு போகிறான். தம்பி கொண்டாட்டி ஏசனா கொஞ்சமாக உருப்பிடுகிறா, உங்கள் அண்ணன்ட்ட அடுத்த தடவை சொல்லுங்க, என்ன போட்டாலும் சரி மேலே உள்ளது நமக்கு, கீழே உள்ளது உங்கள் அண்ணனுக்குன்னு சொல்லுங்கன்ட்டான். சரின்ட்டான். அண்ணன் பார்த்தான், ஓ அப்படியா, மேலே உள்ளது உனக்கு கீழே உள்ளது எனக்கால, சரி ரைட் போ. கடலையை போட்டான். நல்ல கடலை, நெத்து கடலை விளைஞ்சி வந்துச்சு. நல்ல கடலையை வெட்டி வீட்டுக்கு கொண்டு விட்டான். தலையை தள்ளிட்டான். அவ்வளவு தலையில் வச்சுட்டு போகிறான். பொண்டாட்டி ஏசனா, இந்த தடவை நீர் விளங்காம விட்டார, ஏமாத்திட்டாரன். உங்கள் அண்ணன்ட்ட அடுத்த தடவை கேளு, மேலே உள்ளது நமக்கு கீழே உள்ளது நமக்குன்னு கேளுங்க, நடுவில் உள்ளது உங்கள் அண்ணன் வச்சு நாசமாக போட்டுட்டான். அண்ணன் பார்த்தான், ஓ அப்படியா, விவரமானவன் அவன். உடனே பார்த்தான், கரும்பை போட்டான். நல்ல கரும்பு விளைஞ்சி வந்துச்சு. மேலே உள்ள தோகையை கொடுத்தான், கீழே உள்ள துரும்பை கொடுத்தான். நல்ல கரும்பை வீட்டுக்கு கொண்டு விட்டான். இப்போ எவ்வளோ டெக்னிக்காக இருக்கான் பாருங்களேன். அப்போ அறிவு சில நேரத்தில் இப்படிப்பட்ட சிக்கலையும் உண்டு பண்ணிடும். ஆனால் அந்த குடும்பங்கும் போது அன்பு தான் பிரதானமாக இருக்கணும். தம்பி ஏமாந்தவன் நல்லா இருக்கட்டும், கூட நம்ம கொடுக்கணும், நல்லா இருக்கட்டுங்கிற அந்த மனநிலை வேண்டும் அப்படிங்கிறதா அவங்க கருத்து. இப்போது அன்புதான் என்று பேசுவதற்காக தூய சவேரியார் தன்னாட்சி கல்லூரியுடைய பேராசிரியர் அந்தோணி ராஜ் அவர்கள் வருகை தருகின்றார்கள். அனைவருக்கும் வணக்கம். இந்த தலைப்பை நடுவர் அவர்கள் கொடுக்கும்போது அன்பா அறிவானோடனே எனக்கு அன்புன்னு கொடுத்துருந்தாங்க. அப்போ அன்புன்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் தமிழ் அகராதியை புரட்டி பார்த்தேன். அதில் அன்புக்கு நேராக அரவிந்த் கண் மருத்துவமனைன்னு எழுதிருந்துச்சு. இதுதான் அறிவு. எந்த இடத்துல எப்படி பேசணும்னு தெரிஞ்சு பேசாரு பார்த்தீங்களா, இதுதான் அறிவு. அறிவுங்கிற இடத்துல தேடி பார்த்தேன், அதில் கணபதி சுப்பிரமணியன் எழுதிருந்துச்சு. இது அறிவு. அடுத்த பட்டிமன்றத்தை நான் கூப்பிடுங்காண்டி பேசாரு பார்த்தியா. அதனால அன்பா அறிவான்னு பார்த்தா அன்பு தாயா. உலகத்திலே உலகம் ஃபுல்லாக நீங்கள் சுற்றினாலும் எல்லாரும் சந்தோஷப்படுற ஒரு வார்த்தை இருக்குது. அது என்ன தெரியுமா? ஐ லவ் யூ. நீங்களும் சந்தோஷப்படுத்துவீங்க, ஐ லவ் யூ சார். ஆனால் இது வெளியே வீட்டுக்காரிக்கு தெரிஞ்சிடக்கூடாது. இல்லை, லவ்னா அது வந்து நல்ல லவ். அதனால் என்னென்னா இதை மாற்றி யோசிச்சு பாருங்க. நீங்கள் அறிவுன்னு சொல்கிறீங்க, ஐ நாலேஜ் யூ சார் அப்படின்னா அதில் அவ்வளோ சிரத்தை இருக்கு. ஆமாம், ஐ நாலேஜ் யூ, அது நல்லா இருக்குமா? ஐ லவ் யூன்னா தான் சந்தோஷமா. என் அறிவை தருகிறேன் அப்படின்னா விளங்குமா? ஐயா, இது வந்து கண்ணாஸ்பத்திரி, உங்களோட தொடர்புடைய பேசுகிறேன். அன்புங்கிறது கண்ணு மாதிரி, அறிவுங்கிறது கண்ணாடி மாதிரி, தேவைப்பட்டால் தான் போட முடியும். சரியா? அறிவை வந்து தேவைப்படுற இடத்துல தான் யூஸ் பண்ண முடியும். நீங்கள் குளிக்கும் போது கண்ணாடி போட்டு குளிப்பீங்களா? தூங்கும் போது கண்ணாடி போட்டு தூங்குவீங்களா? ஆனால் கண்ணு 24/7. இருந்து அவருக்கு என்ன தெரியுதுன்னா, நம்ம ஆஸ்பத்திரிக்கு அடிக்கடி வந்துட்டு போறாருன்னு தெரியுது. ஏன்னா நம்ம ஆஸ்பத்திரியில் சொல்லுவோம், குளிக்கும் போது கலத்தி வச்சிடணும், தூங்கும் போது கலத்தி வச்சிடணும், அதை நல்லா தெரிஞ்சு வச்சிருக்க. அதனால அன்புங்கிறது வந்து உங்களுக்கு இவங்க அறிவுன்னு சொல்றாங்க, அதான் படிக்கிறோம், அறிவு தான் வேலை கொடுக்கு அப்படின்னு. அறிவுங்கிறது வெளியே ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். அறிவு என்ன வரத்து வருது பாருங்க. 2 பேர்த்தையும் டைம் ஆச்சுன்னு சொல்லுதாரு. 2 பேர் இன்னும் அவங்க 6 நிமிஷம், அவங்க 7 நிமிஷம்னு மேலும் பேசுகிறாங்க. ஆனால் அன்பு அப்படி இல்லை, கட்டுப்படும். இப்போ நீங்கள் நிப்பாட்டு சொல்லுங்க, மைக்கு உங்கள் கையில் கொடுத்துட்டு உட்காந்து. அன்பு கட்டுப்படும். யாருன்னு அறிவு கட்டே கூடாது. சரிங்களா? மட்டுமல்ல, மட்டுப்படும். சொன்னா கேட்கும். ஆனால் அறிவு கேட்கவே கேட்காது. அதாவது பார்த்தீங்கன்னா, ஒரு குழந்தைக்கு கருவுற்றிருந்தால் அவள் ஒரு குழந்தைக்கு அன்னையாக இருப்பாள், கருணையற்றதால் அன்னை தெரேசாவாக மாறினாலும் ஒரு கவிதை எழுதினாங்க. எல்லாத்துக்கும் கருணையாக இருந்ததுனால தான் இன்னைக்கு உலகம் ஃபுல்லாக பேச வரேன். இல்லைன்னா ஒரு அன்னை தெரேசா ஒரு இடத்துல போய் தர்மம் கேட்க போயிருக்கா. பெரிய முதலாளிட்ட கையை நீட்டி, ஐயா இந்த ஏழை குழந்தைகள், அநாத குழந்தைகளுக்கு, ஆதரவற்ற குழந்தைகள் ஏதாவது கொடுங்கன்னு இருக்கான். அவன் காரி துப்பியிருக்கான். கையில் துப்புனதான் அப்படி சேலையில் துடைச்சிருக்கான். நம்மளை மாதிரி ஆளுனா கையில் துப்புனோன்னா சங்க பிடிச்சிருவோம். ஏல கொடுக்க முடிஞ்சா கொடுல, என்ன துப்புல, நான் துப்பட்டுமால
அப்படின்னு நம்ம சண்டைக்கு போயிடுவோம். அந்த அம்மா சண்டைக்கெல்லாம் போல காய் துப்புனதை சேலையில் துடைச்சிட்டு ஐயா எனக்கு கொடுத்துட்டேன், இந்த ஏழை பிள்ளைகளுக்கு எதாவது கொடுங்க. அவன் மனம் இறங்கிட்டு உடனே பிளாங்க் செக் எடுத்து கொடுத்து கையெழுத்து போட்டு எவ்வளவு நாள் எடுத்துக்கோ அப்படின்னா, அது அன்பு தான் அந்த லட்சத்தை வாங்கி கொடுத்துச்சு. நம்ம அறிவை அங்கே பயன்படுத்தியிருந்தோம், தகராளாகி ஸ்டேஷனில் நானும் 5000 வந்துருக்கணும், அவனும் 5000 வந்துருக்கணும். இப்போ கோமதி அம்மா சொன்னிச்சு, அன்பு வந்து ஏமாற்றும், ஜாக்கிரதையா இருங்க, அன்பு ஏமாற்றும். அதாவது ஏமாத்துறது தான் தப்பு, ஏமாறுறது தப்பு இல்லை. அது வந்து எல்லாருக்கும் இயல்பானது. சரிங்களா? இப்போ அந்த காலத்தில் கடையேழு வள்ளல்கள் வந்து அதை வந்து கொடை மடம்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் அவன் ஏமாளி தான். இல்லைன்னா ஒரு முல்லை கொடிக்காண்டி ஒருத்தர் தேரை கொடுப்பானா, அப்போ அவன் கொஞ்சம் ஏமாளி தான். ஒரு மயிலுக்காண்டி பேகன் போர்வை கொடுப்பானா, ஒரு புறாவுக்காண்டி தொடை எடுத்து கொடுப்பானா. எல்லாரும் அறிவு கட்டவங்க தான், நாங்கள் எல்லாரும் அறிவு கட்டவங்க தான், ஆனால் நல்லவங்க. சரிங்களா? ஏன்னா ஏமாளியா இருந்தா அப்போ இவங்க அறிவாளியா ஆனால் கெட்டவன். ஆமாம், அதை நான் ஒரு ப்ரூவ் பண்ணுறேன் பாருங்க. இப்போ உங்க அறிவுங்கிறாங்க, ஏமாறு. ஒருத்தன் பிச்சை காக்கான்னு வைங்களேன், கையை அப்படி வச்சுட்டு பிச்சை காக்கான்னா நான் என்ன நினைப்பேன், ஐயோ பாவன் 10 ரூபாய் கொடுத்துருவேன். இவங்க வந்து இவனுக்கு உண்மையிலே கை விளங்காமல் போயிட்டா, விளங்காத மாதிரி நடிக்கானா, நம்ம போனதுக்கு அப்புறம் அல்லது ரூபா கொடுக்கலாமா வேண்டாமா, அதுக்குள்ள அவன் இடத்த காலி பண்ணிடுவான். அதாவது யோசி அறிவு என்ன தெரியுமா, சந்தேகப்படும். அன்பு சந்தேகமே படாது. இவங்க யாரை பார்த்தாலும் சந்தேகப்பட்டே இருப்பாங்க. சரிங்களா? நீங்கள் படித்து முடித்து எவ்வளோ பேராசிரியர் இருந்தாலும் வெளியில் நீங்கள் பேச வந்தாலும் இவ்வளோ மகிழ்ச்சியாக வந்து பேசுறீங்கன்னா உங்களுடைய கணவரோட அன்பு தான் காரணம். அதனால தான் அங்கே வந்து நிற்கீங்க. சரிங்களா? அறிவு என்ன இருந்தாலும் சரிங்க. நீங்கள் எனக்கு அறிவாக இருக்குன்னு கூப்பிட்டீங்களா என்னன்னு தெரியல, நான் உங்கள் அன்புக்காக தான் வந்தேன். நன்றி, வணக்கம். ரொம்ப அருமையாக பேசி நிறைவு செய்திருக்கிறார்கள். அன்பு எவ்வளவு சிறப்புண்டு. உண்மையிலே அன்பு தான் சிறப்பு, நம்ம எல்லாம் ஏற்றுக்கணும். ஏன்னா தாயை மாதிரி ஒரு அன்பு யாரும் செலுத்த முடியாது. பாரதிதாசனே சொல்தான், தாய் அன்புக்கு ஈடு என்ன எதுன்னா அது தாய் தான். தாய்க்கு ஈடா யாரையுமே சொல்ல முடியாது. தன் பட்டு தன் பிள்ளை சோறு வீடு சம்பாத்தியம் யோகியொன்று தான் என்போன் சின்னதொரு கடுகு போல் உள்ளம் கொண்டோன் தெருவார்க்கும் பயனற்ற சிறிய வீணனுங்க. தான் பிள்ளைகள் தான் கொண்டாட்டின்னு இப்படி இருக்கவன் சின்ன உள்ளம். கடுகுக்கு நேர்முத்த துவரை உள்ள உண்டு, தொன்னை உள்ள உண்டு. தனது நாட்டு சுதந்திரத்தால் ஆயுதங்கள் கரிப்பர், அமைதி காப்பர், அவரவர் நாடு நகர் காக்க வாயடியும் கையடியும் வளரும் செய்வர். மாமிஞ்சு உள்ளந்தன் பயனும் கண்டோம், தொல் உலக மக்களெல்லாம் ஒன்றே என்னும் உள்ளம் தாய் உள்ளம்னா. உலகத்தில் உள்ள எல்லாரும் நல்லா இருக்குன்னு நினைக்கக்கூடிய உள்ளம் தாய் உள்ளம்னார். அப்படிப்பட்ட தாய் உள்ளம்தான் சிறந்த உள்ளம், அதுதான் அன்பு உள்ளம் அப்படின்னு சொல்லி நிறைவு செய்திருக்கின்றார். இல்லை 74 வயசுல PhD முடிச்ச டாக்டர் திருக்குறள் முருகன் அவர்கள் இப்போது அறிவுதான் என்று பேசுவதற்காக வருகை தருகின்றார்கள். அரவிந்த் அழகர் ஜுவல்லரி அன்பா அறிவா, இந்த வரிசையை பாருங்க. இதை பட்டிமன்றத்தில் கொண்டு வைக்கிற இந்த பட்டிமன்றத்தினுடைய நடுவருக்கு அன்பு 10%, அறிவு 20%. அதனால தலைப்பு 10 + 20 30 70 காலியா இருக்குன்னு அர்த்தம். எது கூட இருக்குன்னு பார்க்கணும். அப்படி சொல்லுதா? விகிதாச்சாரம் தானே பார்க்கணும். சரி சரி சரி. ஜனநாயக நாட்டில் 50 வாங்கியிருந்தா 51 வாங்கியிருந்தா ஒரு ஓட்டுன்னு நினைக்கக்கூடாது, அவன் தான் ஜெயிச்சவன்னு அர்த்தம். அதனால விகிதாச்சாரங்கள் அப்படி பார்க்கணும். அன்புங்கிறது நல்ல ஏமாற்று. இப்போ அதை தான் சொன்னாங்க, இந்த மாமியார் மருமக கதையெல்லாம் சொல்லும்போது பாருங்க, அன்பை வச்சு எவ்வளவு ஏமாற்ற முடியுமோ அவ்வளவும் ஏமாற்றிடுவாங்க. எங்கள் பட்டிமன்ற நடுவர் ஐயா பாமணி ஐயா பந்தமே சொன்னாங்க பார்த்தீங்களா, பேசும்போது முதல்லையே, இங்கே கைதட்டுற கூட்டம் யார் ரொம்ப இருக்காங்கன்னு இடம் போடுறாரு. டாக்டர் இருக்காங்களா, செவிலியர் இருக்காங்களா? செவிலியர் இருக்குங்கிறது புரிஞ்சுக்கிட்டார். அந்த இடத்துல அவர் அறிவு வேலை செஞ்சது. அதனால் கைத்தட்டு வாங்கிறதுக்கு அதிகமான மக்கள் இருக்கிறவர்களை பார்த்து நாம் சொன்னால் அன்புக்கு என்னன்னு பார்த்தாராம், அகராதியில் அரவிந்த் ஆஸ்பத்திரின்னு போட்டிருக்காங்க. எவ்வளவு இதாக பேசாருன்னா, ஆனால் இவர் பெரிய அகராதி. பெரிய அகராதியில் நம்ம என்ன தேடுதோமோ அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நமக்கு ஆயுள் முடிஞ்சு போகும். ஏன்னா உடனே இதை எடுக்கணும். கடல் அலைவையை தான் உள்ளம் வைத்தான், அதில் கடல் போல் ஆசை வைத்தான்னா இப்போ எல்லாத்தையும் இதுக்குள்ளே கொண்டு வச்சுட்டான். அங்கங்கெல்லாம் போகாதடா, எதுக்குடா புத்தகத்தை தேடுதேன். 4 3 எத்தனைன்னு கேட்டால் அப்பவும் இதைத்தான் எடுக்கான். எப்படி
அறிவினுடைய உச்சத்தை தொட்டுக்கிற இருக்கிற காலம். அறிவு எப்படியெல்லாம் வேலை செய்யுதுன்னு பார்த்தா, நீங்கள் சாலமன் ஒரு அரசனை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். அவர்களிடத்திலே ஒரு குழந்தைக்கு 2 தாய் சண்டை போடுதா போய். அப்போ அவன் பார்க்குறான் அந்த சாலமன், இதை எப்படி தீர்த்து வைப்பது என்ற நிலை வருகிற போது எடுத்து வாழை என்கிறான். 2 வெட்டுடா, ஆளுக்கு பாதி கொடுங்க. அந்த உண்மையான தாய், வேண்டாப்பா என் பிள்ளை உயிரோடு இருந்தால் போதும், கேட்கறவள்கிட்ட கொடுங்க. இந்த இடத்துல இந்த சாலமன் பாப்பை அன்பை செலுத்தவில்லை. சாலமன் அவர்கள் பட்டிமன்றத்தினுடைய முன்னோடி, அவ்வளோதான். சில பட்டிமன்றங்களுக்கு வரும்போது நம்மளுடைய முன்னோடிகளுடைய நினைவுகளும் நம்மளுடைய எண்ணங்களிலே தன்னாக வந்துடும். நெல்லிமண்டிலே ராஜாமணி மாதிரி பட்டிமன்றம் பேசுகிற ஆட்கள்லாம் பார்க்கறதில்லை. இப்படி ஒவ்வொரு இடங்கள்லையும் முத்திரை விதித்தவர்கள் இருக்கிறார்கள். அப்படி அந்த இடத்துல அவனுடைய அறிவு எப்படி வேலை செய்யும், அறிவு. ஆகவே அந்த குழந்தை உயிர் பிழைப்பது மட்டுமல்ல, எந்த இடத்துல எதை செய்ய வேண்டும் என்பதை அந்த அறிவு செலுத்துகிறது. ஒரு புரோக்கர் 2 பேரை கூப்பிட்டு போனான் கல்யாணத்துக்கு பண்ற நிலையில் இருக்கிறாங்க. அந்த புரோக்கரை இன்ட்ரோடியூஸ் பண்ணுறான். இந்த பையனுக்கு அன்பு ஏராளம். இவன் எதை பார்த்தாலும் அன்பு செலுத்துவான். இவனுக்கு தான் பொண்ணு கேட்டு வந்திருக்கேன். அடுத்தால அறிவாளியை சொல்கிறான். இவன் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டான். ஏன் எதற்குன்னு கேட்பான். ஏன் எதற்குன்னு கேட்கலன்னா வாழ்க்கை இல்லைன்னு சொல்லியிருக்கான். அப்போ அந்த அறிவு வேலை செய்யணும். அந்த புரோக்கர் இதை பூரா சொல்லி முடிச்சுட்டான். பொண்ணு வச்சிருக்கேன்னு சொன்னான். அந்த அறிவாளிக்காக நான் பொண்ணு கொடுக்க முடியும். இவன் அன்பை கலவு கலத்தில் வச்சிருந்து என்ன செய்ய, எதை எப்போ செய்யணும்னு தெரியாத. திருக்குறளினுடைய 43வது அதிகாரத்திலே அறிவுடைமை என்ற தலைப்பிலே வருகிற குறள்களை நீங்கள் வரிசையாக வாசித்து பார்த்தாங்கல்ல, இந்த அறிவினுடைய திறன்பாடு அத்தனையும் அதில் அடங்கிடும். தம்மின் தம்மக்கள் அறிவுடைமை, தம்மின் தம்மக்கள் அன்புடைமைன்னு சொல்லலை, அறிவுடைமை. ஒரு தாய் தந்தை எதை விரும்புகிறார்கள் என்றால், தனக்கு பிறகுகிற குழந்தை அறிவுடையவனாக இருக்க வேண்டும் என்று தான் சொல்லியிருக்கிறார்கள், வேண்டியிருக்கிறார்கள். ஆக இன்னும் ஏராளம் இருக்குது. அதனால் பட்டிமன்ற நடுவருடைய ஆணைக்கு இணங்கி என்னுடைய அறிவினுடைய புலப்பாட்டை இதோடு தெரிவித்துக் கொள்கிறேன் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அன்பே என்று நிறைவு பேச்சாளராக முனைவர் சரவணகுமார் அவர்கள் வருகை தருகின்றார்கள். எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு. அருமையாக பிறக்க இருக்கின்ற இந்த சித்திரை திருநாள் பெருநாளாக உங்கள் எல்லோருக்கும் அன்போடு கூடிய ஆண்டாக அமைய அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை உரித்தாக்கிக் கொண்டு, அருமையான இந்த நல்ல பட்டிமன்ற நிகழ்வுகளை வாய்ப்பளித்த நடுவர் பிறந்தகைக்கும், இந்த நல்ல இடத்தை அன்போடு வழங்கிய அரவிந்த் நிர்வாகத்திற்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, மிக அற்புதமான தலைப்பு, வாழ்க்கைக்கு தேவை அன்பா அறிவா? அறிவு வேண்டும், நாங்கள் வேண்டாம் என்று சொல்லலை. எது மிக அதிகமாக தேவை? ரொம்ப படித்தவங்களாம் பார்த்துருக்கீங்களா, அழிஞ்சிருக்கான், குடும்பத்தோட ஒட்டவே மாட்டான், ஒட்டாது அப்படின்னு அழிஞ்சவங்களாம் ரொம்ப படித்தவன். இப்போ நீ நிறைய படிச்சிருக்கியா? நான் படிக்கவே இல்லைங்க. அப்போ நல்லா இருக்காங்க. ஒரு 16 பட்டங்கள் தான் படிச்சிருக்கேன், ரொம்பலாம் படிக்கல, சரிங்களா? ஆனாலும் 16 பட்டம் படிச்சிருக்கான், பார்த்துக்கான். ஐயா, அன்பே சிவம் என்கின்றது திருமந்திரம். அன்புதான் கடவுளின் தன்மையாகும், நிபந்தனையற்றது மற்றும் அனைத்தையும் தாங்கக்கூடியது என்று யோவானுடைய 4வது அதிகாரம் 8வது வசனம் சொல்கின்றது. அல்லாவின் அன்பு அளவிட முடியாதது, நிபந்தனையற்றது மற்றும் கற்பனை செய்ய முடியாதது, தாயின் அன்பை விட பல மடங்கு பெரியது என்று குர்ஆன் சொல்கின்றது. மும்மதங்களும் அன்புதான் பெரியதென்றால் உங்களுடைய அறிவைத்தானே வலியுறுத்தியிருக்க வேண்டும். நடுவர் பிறந்தகைகளே, கடவுள் கூட அன்பைத்தான் தேடுகின்றார். நீங்க இன்னும் உங்களுடைய பாயிண்ட்டுக்கே நான் வரேன். ஏன்னா 3 பேர் ரொம்ப பெரிய அறிவாளிகள். உண்மையாகவே அவங்கள்ட்ட பேசுனா நம்ம கொஞ்சம் யோசிச்சு தான் பேசணும். ஆப்பிள் பழத்துல தான் இந்த உலகமே வந்துச்சு. ஆதாம் ஏவாளிடம் கொடுத்த ஆப்பிளை அன்பால் கழித்ததுதான் உலகம் பெறுதது. அதுக்கப்புறம் தான் உங்களுடைய நியூட்டன் அறிவால் உலகத்தில் புவியீர்ப்பு விசையை கண்டுபிடித்தார். இன்னமும் ஒரு தெரிபடி ஆப்பிள் ஐபோன், கடித்த ஐபோனை உங்களுடைய அறிவு கண்டுபிடித்தது. அன்புதான் உங்களுடைய ஆப்பிளை கடிக்க வைத்து இந்த உலகத்தையே உருவாக்கிறது என்றால் அன்புதான் பிரதானம். எல்லாரும் இங்க முருகன் பெரியவர் சொல்றார்,
மாப்பிள்ளை நிறைய படித்தா கொடுப்பானா, பொண்ணை எப்படி வச்சுருப்பான், பால் சூடாக கொண்டானா அதுக்குள்ளே மீட்டரை வச்சு பார்ப்பான் எத்தனை டிகிரி செல்சியஸ் இருக்குன்னு. விளங்குமா குடும்பம்? வீட்டில் அடுப்பை பற்ற வச்சா தண்ணியை போய் ஊற்றிடுவாப்புல, டபக்கு இல்லைன்னா ஃபயரை வச்சு அணைச்சிடுவாப்புல. நடத்த முடியுமா குடும்பம்? அறிவோடு இருக்கணும், வேண்டான்னு சொல்லலை. ஆனால் அன்பு தான் எல்லாவற்றையும் விட மிக பிரதானமாக இருக்க வேண்டும். நடுவர் பிறந்தகை அவர்களே, ஒரு அற்புதமான கவிதை. இந்த கவிதையை நம்ம கேட்டுட்டாலே அன்பு எவ்வளோ முக்கியமானதுன்னு தெரிஞ்சிடும். இது சத்தியமாக நான் எழுதின கவிதை இல்லை நடுவர்களே, எங்கேயோ இணையத்தில் ஒரு படித்த கவிதை, அன்பினுடைய பிரதானத்தை உணர்த்துகின்ற கவிதை. அன்பு என்பது வார்த்தைகளில் சொல்ல முடியாத ஒன்று, மனதில் மலரும் மென்மையானது, கண் பார்வையில் தெரியும், இது சிரிப்பில் வெளிப்படும், கைகளால் கொடுக்காமல் இதயத்தால் உணரப்படும், காயம் இருந்தாலும் குணமாக்கும், தூரத்தில் இருந்தாலும் இணைக்கும், அன்பு இருந்தால் உலகமே நமது. இந்த அன்பு மட்டும் நம்மகிட்ட இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், உலகம் முழுவதும் நமதாகும். அறிவு இருந்துச்சுன்னா நான் மட்டும் தனியா இருப்போம். பார்த்தீங்களா, படித்தவன் ரொம்ப படித்தவன் யார் கூடயும் ஒன்று சேரவே மாட்டான், தனியாவே இருப்பான். அன்பு இருக்கிறவனை பாருங்க, எப்பவுமே உங்களை மாதிரி சுற்றி 10 பேர் கூட இருப்பாங்க. அதுதான் அன்பு. நடுவர்களே, இவர்களெல்லாம் அறிவை நாடி இருந்தால் செமஸ்டர் ஹாலில் போய் உட்கார்ந்து சிஸ்டத்தில் உட்கார்ந்து எதையாவது பார்த்து கொண்டிருப்பார்கள், படித்துக் கொண்டிருப்பார்கள். அன்பு வேண்டும் என்ற காரணத்தினால்தான் இந்த பட்டிமன்ற நிகழ்வுகளை கண்டுகளித்து மகிழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அன்பு எப்பொழுதும் மகிழ்ச்சியை தரும். நடுவர் அவர்களே, இவங்களை அங்கே உட்கார வச்சிருக்கு. ஐயா, இது மட்டும் கிடையாது, இந்த அன்பு ஒன்றுதான் கொடுத்தால் குறையாதது. நீங்க எவ்வளவு கொடுங்களேன், இது பேசவே பேசாது, ஆனா எல்லாத்தையும் கடைக்கண் பார்வை அத்தனையும் உணர்த்து. பாத்தீங்களா, நீங்க எத்தனை ஃபார்முலாவை நெஞ்சில குத்தி குத்தி படிச்சால் ஏறாது, கடைக்கண் பார்வை பட்டு விட்டால் அத்தனையும் புரிந்துவிடும். அவ்வளவு வலிமையானதுங்க இந்த அன்பு. இந்த அன்பு ஒன்றுதான் மனிதனை மனிதனாக்கும், மனிதனை மனிதனாக்கும். எனவே உங்களுடைய அன்பிற்கு கட்டுப்பட்டு இத்தோடு என் உரையை நிகழ்த்தி விளைவுகின்றேன். நன்றி, வணக்கம். ரொம்ப அருமையா 6 அறிஞர் பெருமக்கள் பேசி நடுவர் தீர்ப்பு என்ற நல்ல கட்டத்திற்கு வந்திருக்கின்றோம். 5 நிமிஷத்துல தீர்ப்பு ரொம்ப நேரம்லாம் போகாது. நீங்க எல்லாரும் பார்வையே தெரியுது, எப்போ முடிப்பியா அப்படின்னு பார்த்தீங்க. அதெல்லாம் ரொம்ப சீக்கிரம் முடிச்சிருவோம். அன்பு என்று 3 பேர் பேசியிருக்காங்க, அறிவு என்று 3 பேர் பேசியிருக்காங்க. இதுலேருந்து நமக்கு ஒரு உண்மை தெரியுது. என்ன உண்மைன்னா 6 பேர் பேசியிருக்காங்கிற உண்மை. ஆனால் என்ன பேசுகிறாங்கன்னு கொஞ்சம் யோசித்து பார்த்தா தான் உண்மை தெரியும். இந்த அற்புதமான நிகழ்ச்சியை வழங்கிய அழகர் ஜுவல்லர்ஸ், அழகின் மொழி அழகர் ஜுவல்லர்ஸ் நிறுவனத்திற்கும் அந்த நிறுவனத்தினுடைய அதிபர் அன்பு சகோதரர் தாமோதரன் அவர்களுக்கும் மேலாளர் அவர்களுக்கும், நம்முடைய அரவிந்த் கண் மருத்துவனுடைய ஆலோசகர் டாக்டர் ஆர் ராமகிருஷ்ணன் அவர்களுக்கும், தலைமை கண் மருத்துவர் டாக்டர் மீனாட்சி அவர்களுக்கும், நம்முடைய மனிதவள துறையை சார்ந்த மரியாதைக்குரிய லட்சுமி அவர்களுக்கும், அண்ணன் முத்துகிருஷ்ணன் அவர்கள், நம்முடைய கோதைமாறன், நம்முடைய காயல் அருள் அவர்கள், கவிஞர் பாப்பாக்குடி ரா செல்வமணி, கவிஞர் காந்திமதி வேலன் பிரபு, நம்முடைய பெருமைக்குரிய புண்ணியச்செழியன், நம்முடைய பேராசிரியர் ஹரிஹரன், வள்ளி சேர்மலிங்கம், சக்தி வேலாயுதம், நம்முடைய ஐயா தமிழ் வனத்தினுடைய பொறுப்பாளர் ஏஆர் லட்சுமணன் அவர்கள், ஒருங்கிணைப்பாளர் கவிஞர் முத்துசாமி, அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து என்ன சொல்லலாம் அப்படின்னு நானும் யோசிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். திருச்செந்தூரில் ஒருத்தன் சைக்கிளில் சுற்றிக்கிட்டு இருந்தான். நான் அவன்கிட்ட கேட்டேன், என்னப்பா சைக்கிளில் சுற்றிக்கிட்டு இருக்கேன், ஒரு லைட்டு கீட்டு போட்டு சுற்றினா துட்டாது பிரியுமேன்னு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார், சைக்கிளில் ஏறிட்டேன், இறங்க தெரியாமல் சுற்றிக்கிட்டு இருக்கேன். அதே மாதிரி எனக்கும் இறங்க தெரியல, இவங்கள பேச விட்டேன். இப்போ நம்ம என்ன பேச அப்படின்னு தெரியாமல் திணறி இருக்கேன். அவ்வளவு கருத்து. அறிவேன்னு பேசும்போது உண்மையிலே அறிவு தான் சிறப்புன்னு நம்ம தோணுது. அன்புன்னு பேசும்போது அன்பு தான் சிறந்ததுன்னு தெரியுது. இதுல இருந்து வாழ்க்கையினுடைய வெற்றிக்கு அடிப்படை காரணம் அன்பும் அறிவும் அப்படின்னு ரெண்டையும் சேர்த்து தீர்ப்பு சொல்லலான்னா திருமுருகன் அங்கேருந்து பார்க்காரு. இதை சொல்றதுக்கு ஏக்கு என்னைய மயிலாடுதுறையில இருந்து ஏக்கு கூப்பிட்டியா, நான் பேச அங்கேயே வீட்டில் படுத்து கிடப்போம்லாங்க. இல்லை இல்லை, அன்பா அறிவா என்று பார்த்தால் ஒரு உண்மை நமக்கு புரியும். அறிவு அற்றங்காக்கும் கருவின்னா, அறிவுடையார் ஆபத்து அறிவார்னார். அறிவே தெய்வம்
என்று பாரதி சொன்னான். அறிவுதான் தெய்வம்னா. அறிவியல் பார்வை என்று சொன்னான். தீர்க்க தரிசன கருத்துக்களை சொன்னான் பாரதி. நம்ம இதில் எத்தனையோ கருத்துக்கள். எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும், இந்த திருக்குறள் மட்டும் எல்லாரும் படிச்சு வச்சிருக்காங்க. நல்ல அருமையாக சொல்லியிருக்கேன். உண்மையிலே இந்த திருக்குறள் எல்லாத்துக்கும் தெரியும். அதே மாதிரி இன்னொரு திருக்குறள் எல்லாத்துக்கும் தெரியும். கற்க. இப்போ எனக்கு பள்ளிக்கூடத்தில் இருந்த ஞாபகம் இருக்கு. ஏன்னா என் பள்ளிக்கூடத்தில் இப்படித்தான் நம்ம ஆரம்பிச்சோன்னா அவன் ஆரம்பிச்சிருவான். அதே மாதிரி நல்ல அருமையாக இருக்குது. நல்ல அரவிந்த், உண்மையிலே அரவிந்தை பாராட்டணும்னா அதுக்கு ஈடு இணையே கிடையாது. நல்ல சேவை மனப்பான்மையோடு சிறப்பான முறையில் செயல்படக்கூடிய ஒரு நல்ல நிறுவனம் அரவிந்த் கண் மருத்துவமனை. அதற்கு என்னுடைய பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த அரவிந்த் கண் மருத்துவமனை ரொம்ப சிறப்பாக செயல்படுதுன்னா அது அறிவா அன்பா என்று யோசித்து பார்த்தால் இதற்கு உண்மை தெரியும். ரெண்டாவது அறிவுன்னு இவங்க 3 பேர் பேசியிருக்காங்க. அறிவு தான் அக்கன் காக்கும் கருவின்னா வாழ்க்கையில் அறிவு தான் பிரதானம். அறிவு இல்லைன்னா ஒன்றுமே செய்ய முடியாது. யார்கிட்டனாலும் எதெல்லாம் கேட்கலாம். உங்களுக்கு எவ்வளோ சொத்து இருக்குது என்னெல்லாம் கேட்கலாம். யார்கிட்டயா போய் உனக்கு அறிவு இருக்கான்னு கேட்டோம்னா சண்டைக்கு வந்துடுவான். அறிவை மட்டும் நம்ம கேட்கவே கூடாது. இருக்கா இல்லையாங்க நம்ம தெரிஞ்சுக்கணும். பார்த்தோன்னே நமக்கு தெரிஞ்சிடும் இவன் அறிவு இருக்கான் அறிவு இல்லையா அப்படிங்கெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் வாழ்க்கையில். அப்போ வாழ்க்கையில் வெற்றி பெறணும், வாழ்க்கையில் நிம்மதி வேணும், வாழ்க்கையில் மகிழ்ச்சி வேணும். வாழ்க்கையினுடைய வெற்றினா என்னென்னா நிம்மதி மகிழ்ச்சி, இந்த ரெண்டும் தான். நம்ம நிம்மதியாக இருக்கணும், மகிழ்ச்சியாக இருக்கணும். இந்த நிம்மதிக்கு மகிழ்ச்சிக்கு எது தேவை? அறிவு வேணுமா அன்பு வேணுமா? அப்போ ஒருத்தர் இருக்கு எதுக்கு? அப்போ வாழ்க்கையில் நீங்கள் இப்படி சொன்னீங்கன்னா நான் அறிவுன்னு தீர்ந்து சொல்லிட்டு போயிடுவேன். அப்போ வாழ்க்கையில் அன்பு பிரதானமா அறிவு பிரதானமானா அந்த அறிவு தான் முக்கியமானது என்றால் அன்பை யார்கிட்ட செலுத்தணுங்கிறது முதல்ல தெரிஞ்சுக்கணும். அந்த அன்பை யார்கிட்ட அன்பு செலுத்தணும்? நம்ம அப்பா அம்மாண்டா அன்பு செலுத்தணும். நம்மகிட்ட யார் அன்பு நிறைய ஏமாத்திரும். நிறைய பெற்றோர்கள் குழந்தைகள் மேலே அன்பு வைத்து செல்லம் கொடுத்து பிள்ளைகளுக்கு எடுத்துருந்தாங்க. அந்த பிள்ளைகள் ஃபுல்லாக வம்பா போயிடுது. நிறைய இன்னைக்கு குடும்பம் வம்பா போய் அப்பா அம்மா நல்லா சொல்கிறேன், ஒரு தாய் தந்தை குழந்தைக்கு அனைத்து செல்வங்களையும் வீடுகளையும் எழுதி வைத்து விட்டார்கள். அந்த பெற்றோர் இன்றைக்கு தெருவிலே நின்று கொண்டிருக்கிறார்கள் வீடு இல்லாமல். அந்த தாய்க்கு ஒரு நண்பர் சொல்லிய அறிவுரையின்படி மாவட்ட ஆட்சியர்கிட்ட கடிதம் கொடுத்தார்கள். மாவட்ட ஆட்சித்தலைவர் அவருடைய குழந்தைகளை எல்லாம் அழைத்து அவரிடம் இருந்த வீடை வாங்கி அந்த பெற்றோரின் பெயரில் பதிவு செய்து இப்போது அந்த பெற்றோர்கள் அந்த வீட்டிலே இருக்கிறார்கள் என்று சொன்னால் இது அன்பா அறிவா என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். அன்பு தேவைதான். ஆனால் நம்ம வாழ்க்கையில் வெற்றி பெறணும்னா அதற்கு அடிப்படையில் அறிவுதான் பிரதானம். அந்த அறிவு இருந்தால் யாருக்கு அன்பு செலுத்த வேண்டும், எவ்வளவு செலுத்த வேண்டும், எப்படி செலுத்த வேண்டும் என்பது தெரியும். வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால், நிம்மதியாக வாழ வேண்டும் என்று சொன்னால், மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்று சொன்னால், உணவு உடை உறைவிடம் 3 நமக்கு கிடைக்க வேண்டும் என்று சொன்னால், ஒரு வேலைக்கு செல்ல வேண்டும் என்று சொன்னால், சம்பளம் பெற வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய போட்டித் தேர்வில் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால், எல்லாவற்றுக்கும் அடிப்படையிலே அறிவுதான் பிரதானம். அறிவுதான் பிரதானம். அறிவுதான் பிரதானம். அன்பு தேவைதான். அன்பு அளவிடவோ முடியாத ஒன்று. ஆனால் அதை அளவிட்டு எப்படி எப்போது எப்போது எப்படி செலுத்த வேண்டும் என்று அறிந்து அறிவோடு திகழும் போதுதான் வாழ்க்கையில் வெற்றி அடைகிறோம் என்பதை சொல்லி, வாழ்க்கையில் வெற்றி அடைய இன்றைய சூழலில் பெரிதும் தேவை அறிவுதான் 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 என்று தீர்ப்பு வழங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
நம்முடைய நிறைவாக நன்றி கூறுவதற்காக நம்முடைய லட்சுமி மேடம் வருகை தருகின்றார்கள். ரொம்ப ஒரு அருமையான தலைப்பு, சரியான ஒரு முடிவு. அதாவது என்ன அப்படின்னா, அன்பு நம்ம கண்ணை மறைச்சிச்சு. தலைப்பு எல்லாரும் மீண்டும் அன்பு தான் ஜெயிக்கும்னு சொன்னவங்க மீண்டும் தலைப்பை நல்லா இது பண்ணணும். வாழ்க்கைக்கு தேவை அன்பா அறிவான்னு கேட்கல, தலைப்பு வந்து வாழ்க்கையில் வெற்றி பெற அன்பா அறிவான்னு கேட்டாங்க. அன்பில் இதுதான் பிரச்சனை. நிறைய நேரம் நம்ம என்ன பண்ணுவோம், நம்மளை கண்ணை மறைச்சி நம்மளே தோல்வியடைய வச்சிரும். தேவை தான் இல்லைன்னு சொல்லலை, பட் வெற்றி அடையணும் அப்படின்னா கண்டிப்பாக அறிவு தேவை. ரொம்ப அருமையாக நல்லா அதுக்குன்னு வந்து அன்புன்னு பேசின 3 பேர் நல்லா பேசுன்னு சொல்ல, ரொம்ப அருமையாக பேசினாங்க. நல்ல சந்தோஷமாக இருக்குது. இந்த சித்திரை திருநாளை வந்து இப்படி ஒரு பட்டிமன்றத்தோடு தொடங்குறதுல ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. அனைவருக்கும் நன்றி. அரவிந்த் கண் மருத்துவமனை சார்பாக உங்கள் அனைவருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். அழகின் மொழி அழகர் ஜுவல்லர்ஸ், தூத்துக்குடி, திருநெல்வேலி, கோவில்பட்டி, நாகர்கோவில், திசையன் விளை.